தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் நடத்த இருக்கின்றார். மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் இருந்தால் 23 கேள்விகள் தபால்காரர் MTS தேர்விலே வர இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே ஒரு வகுப்பினை அவர்கள் எடுத்து முடித்திருக்கின்றார்கள். இந்த வகுப்பு தற்பொழுது நடைபெறும். இந்த பாடங்களை முழுமையாக நீங்கள் கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது கிருத்திகா அவர்கள் பாடத்தை துவங்குவார்கள். மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன். சார், ஓகேங்க சார், நான் கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன் சார். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். ஸோ போஸ்ட்மேன் MTS எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய PO கைடினுடைய 2வது வகுப்பு. ஸோ நம்ம இந்த போஸ்ட்மேன் MTS சிலபஸ் என்ன அண்ட் நம்மளுடைய ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்ன இப்படிங்கறதையெல்லாம் நம்ம முதல் வகுப்புல நம்ம ரொம்ப டீடைல்டா டெப்தா பார்த்தாச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம போஸ்ட்மேன் MTS சிலபஸ்ல பேப்பர் 1க்கான இருக்கக்கூடிய பாக்கி சிலபஸ் இந்த நம்ம செக்ஷன்ல நம்ம கவர் பண்ண போறோம். சோ அந்த வகையில நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒன்னொன்னா இப்ப பாத்துக்கலாம். சோ இப்போ நம்ம சிலபஸ்ல இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்க போற இந்த ஸ்கிரீன் நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸ். அதாவது போஸ்ட் ஆபீஸ்னுடைய வகைகள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸ் இருக்கு அப்படின்றது இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சோ முதல்ல ஹெட் போஸ்ட் ஆபீசஸ், அதுக்கப்புறம் நமக்கு சப் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு அண்ட் அதே மாதிரி பிரான்ச் போஸ்ட் ஆபீஸ் இருக்கு. சோ இதுல ஒரு சில ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஆபீசஸும் பின்னாடி பாப்பீங்க. சோ மெயினா நம்ம கிளாசிஃபை பண்றது நம்ம வகுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ், அதுக்கப்புறமா சப் போஸ்ட் ஆபீஸ், அதுக்கப்புறம் பிரான்ச் போஸ்ட் ஆபீஸ். சோ பொதுவாக ஹெட் போஸ்ட் ஆபீஸ்லயும் இந்த முதல் 2 சப் போஸ்ட் ஆபீஸ்லயும் பொதுவாக எல்லா விதமான போஸ்டல் பிசினஸும் எல்லாமே பெரும்பாலும் பண்றது உண்டு. ஆனால் பிரான்ச் போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் மேனர்ல ஒரு சில அவர்களுக்கென்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சில டிரான்சாக்சன்ஸ் மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்டடா ஒரு குறுகிய இதோட பண்ணக்கூடிய ஒரு அலுவலகம் தான் இது. சோ அதனால இதுதான் உங்களுக்கு பேசிக்கா டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆபீசஸ் அப்படின்னா இதுதான். சோ இதுல இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆபீஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆபீஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் ஆபீஸ் வந்து முக்கியமான நகரங்கள்ல இருக்கும். இதனுடைய தலைமை யாராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கெசட்டட் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் தான் இந்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னுடைய இன்சார்ஜாக தலைமையாக இருப்பாங்க. சோ மத்ததுக்கும் இதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஹெட் யாராக இருப்பார்னா அவர் ஒரு கெசட்டட் ஆபீசராக இருப்பார். இதுதான் முக்கியமான விஷயம். அண்ட் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டர் வந்து ஒரு போஸ்டல் சூப்பரிண்டென்ட், அதாவது ஒரு டிவிஷனல் ஹெட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குமோ, அவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குமோ அந்த பவர்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு இருக்கும். இதுக்கு பெயர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆபீஸ் அப்படின்றது. இதற்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆபீஸ்ல நம்ம பாக்குறது மொபைல் போஸ்ட் ஆபீஸ், அதாவது நமக்கு வந்து நகரக்கூடிய ஒரு போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மூவிங் போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பப்ளிக்கு அவர்களுக்கு இந்த மாதிரி லேட்டா ஒரு ஈவினிங்க்கு மேல அவர்களுக்கு வந்து போஸ்ட் பண்றதுக்கு அவர்களுடைய பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு ஏதுவாக நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த நகரும் மொபைல் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்றது. சோ இந்த மாதிரி புதுசா ஈவினிங்ல லேட் புக்கிங் ஈவினிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் போஸ்ட் ஆபீஸ்னுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் இந்த மொபைல் போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா இது ஞாயிற்றுக்கிழமைகளும் நம்மளுடைய போஸ்டல் ஹாலிடேஸ் அன்னைக்கும் செயல்படாது. மொபைல் போஸ்ட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி ஆன் ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போஸ்டல் ஹாலிடேஸ் அன்னைக்கும் என்ன ஆகாது, இந்த மொபைல் போஸ்ட் ஆபீஸ் செயல்படாது. அண்ட் இது என்னென்ன மாதிரி சேவைகள் பண்ணனா இது ஸ்டாம்ப் சேல் பண்ணும், நம்ம போஸ்டல் மத்த ஸ்டேஷனரிஸ் என்வெலப் போன்ற இந்த மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கு அந்த டைம்ல சேல் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் தபால் புக் பண்ணுவாங்க, பார்சல்ஸ் புக் பண்ணுவாங்க. இது போக நமக்கு ரெஜிஸ்டர் செய்யப்படாத சாதாரண தபால்களை டெஸ்பாச்காக உங்களுக்கு வாங்கிப்பாங்க. சோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு மொபைல் போஸ்ட் ஆபீஸ் என்ன பண்ணாது அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்க்ளூடிங் இன்சூர்ட் அண்ட் விபி அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்சூர்ட் தபால வந்து இது புக் பண்ண மாட்டாங்க மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல. அண்ட் அதே போல வேல்யூ பேபிள் லெட்டர்ஸ் ஆர் பார்சல்ஸ், விபி லெட்டர் அல்லது விபி பார்சலை இது புக் பண்ணாது. இதுதான் முக்கியமான விஷயம். சோ ஜென்ரலி மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் இயங்காது. அண்ட் இது நார்மலா ஸ்டாம்ப்ஸ் விற்கும், ஸ்டேஷனரிஸ் எல்லாம் சேல் பண்ணும், ரெஜிஸ்டர் புக் பண்ணும், பார்சல் புக் பண்ணும், அன்அக்கௌண்டபிள் அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாத தபால்களையும் வாங்கிக்கும். என்ன பண்ணாது, இன்சூர் தபால் புக் பண்ணாது அண்ட் விபி லெட்டர்ஸ் மற்றும் பார்சல்ஸை புக் பண்ணாது.
சோ இதுக்கு பேர் தான் உங்களுக்கு மொபைல் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்க பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா ஜெனரல் போஸ்ட் ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய GPO. சோ இந்த GPO வந்து இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆபீஸ் தான். இது பெரும்பாலும் நம்மளுடைய சர்க்கிள் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கும். நம்ம வட்டத்தினுடைய தலைமையகத்துல இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் இயங்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்கு. நம்ம முதல் வகுப்புல பார்த்தோம் இல்லையா? சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 26 GPOs வந்து இப்போதைக்கு செயல்பட்டிருக்கு. ஒரு 3 சர்க்கிள்ல மட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட GPOs இருக்கு. சோ இப்போதைக்கு ஒரு 26 GPOs இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆபீஸ். ஆனா இது எங்க இருக்கும்? ஒரு சர்க்கிளினுடைய தலைமையகத்துல இது இருக்கும். அதற்கு பெயர் தான் ஜெனரல் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா அந்த டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆபீஸ்ல அடுத்து முக்கியமானது ஒரு நைட் போஸ்ட் ஆபீஸ், NPO என்று குறிப்பிடக்கூடிய நைட் போஸ்ட் ஆபீஸ பத்தி பார்க்க போறோம். சோ இந்த நைட் போஸ்ட் ஆபீஸ்ல முக்கியமான விஷயம் என்னன்னா இதனுடைய வேலை நேரத்தை முடிவு செய்வது யாரு? அதே மாதிரி இந்த நைட் போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவாக அது 7 மணி வரைக்கும் தான் வேலை செய்யும். ஆனா அந்த 7 மணில இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நீட்டிச்சு 8:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அண்ட் நைட் போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேலை நேரத்தை பிக்ஸ் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? இது ரெண்டு தான் முக்கியம். சோ இப்ப நீங்க பாக்கலாம், நீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதாவது நைட் போஸ்ட் ஆபீஸ்னுடைய வேலை நேரத்தை முடிவு செய்வது யாருன்னா அது ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது நம்மளுடைய சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தான் இது முடிவு பண்ணுவாரு. அண்ட் அதே போல எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 7 மணி வரைக்கும் தான் நைட் போஸ்ட் ஆபீஸ் பெரும்பாலும் வேலை செய்யும். ஆனால் இந்த 7 மணியை 8:30 மணி வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஒன்லி நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல், நம்மளுடைய DG போஸ்ட் மட்டும்தான் இருக்கு. அண்ட் சண்டேஸ் நைட் போஸ்ட் ஆபீஸ திறந்து வைக்கிறதுக்கான அந்த அதிகாரத்தையும் 7:30 இருந்து 8:30 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நீட்டிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் போஸ்ட்ல இருக்கு. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்வாங்கன்னா இதுல இந்த எக்ஸ்டெண்ட் பண்ற அதிகாரம் DG போஸ்ட் என்ன பண்ணிடுறாரு? அதற்கான உத்தரவு வழங்கி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. இந்த நீட்டிக்கப்பட்ட இந்த 7 to 8:30 இந்த டைம்ல என்னென்ன டிரான்சாக்சன்ஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் குவிக்கா பாத்துடலாம். சோ இந்த எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் அதாவது 7ல இருந்து 8:30 மணிக்குள்ள என்னென்ன பண்ணலாம்னா ஒருவர் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் புக் பண்ணிக்கலாம், VP ஆர்டிகல்ஸ் புக் பண்ணிக்கலாம், மணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம், IPO, ஸ்டாம்ப், ஸ்டேஷனரி இது அத்தனையுமே சேல் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நீட்டிச்ச இந்த எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் அதாவது 7ல இருந்து 8:30க்குள்ள எந்த விதமான சேவிங் பேங்க்ஸ் உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. போஸ்டலுடைய சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது. சர்டிபிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வேலைகள் எதுவுமே இருக்காது. சோ எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்ல நார்மலான புக்கிங் உண்டு, ஸ்டாம்ப் ஸ்டேல்ஸ் உண்டு, உங்களுக்கு EMO புக்கிங், VP புக்கிங் எல்லாமே உண்டு. ஆனா என்ன இல்ல, சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட அந்த உங்களுக்கு பரிவர்த்தனைகள் என்பது இருக்காது. அண்ட் ரொம்ப முக்கியமா சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல கூட இதை ஓபன் பண்றதுக்கு நம்ம வந்து DG போஸ்ட் அதற்கான உத்தரவு வழங்கலாம்னு சொன்னோம். அப்படி சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல வேலை செய்தால் ஒரு போஸ்ட் ஆபீஸ் வேலை செய்தால் அது ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும் தான் வேலை செய்யும். அதாவது காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் உங்களுக்கு 5 மணி வரைக்கும் ஒரே ஒரு ஷிஃப்ட் தான் அது வேலை செய்யும். அந்த சண்டேஸ் ஹாலிடேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஃபங்க்ஷன் முற்றிலுமாக உங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும். நோ டெலிவரி. சண்டேஸ் ஹாலிடேஸ் செயல்பட்டாலும் ஒரு நைட் போஸ்ட் ஆபீஸ் செயல்பட்டாலும் அது 10ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் தான். அன்னைக்கு டெலிவரி கிடையாது. மணி ஆர்டர் பேமெண்ட்டும் எந்த விதமான சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்சனும் இந்த சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல இருக்காது. சோ இதுதான் உங்களுக்கு நைட் போஸ்ட் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து நீங்க பார்க்க போறது நம்மளுடைய அடுத்த ரெகுலேஷன் படி இருக்கக்கூடிய அப்டேட்டடான விஷயம். அந்த வகையில பிசினஸ் ஹவர்ஸ் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு தபால் அலுவலகத்துல என்னென்ன மாதிரியான பிசினஸ் எந்தெந்த டைமிங்ஸ்ல நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த நீங்க ரெகுலேஷன்ல பார்க்க போறீங்க. சோ பொதுவாக ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இதுல என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இதை 3ஆ ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். லைக் 3ல 2 ஞாபகம் வச்சுக்கலாம். பொதுவாக ஒரு என்கொயரிக்கு வராங்க, ஏதோ ஒரு விண்ணப்பம், ஏதோ ஒரு கேட்கறதுக்காக ரெஃபரன்ஸ் ஒரு என்கொயரிக்கு வராங்க. அதே மாதிரி போஸ்டேஜ், ஸ்டாம்ப், ஸ்டேஷனரி இந்த விற்பனை எல்லாம் ஒரு தபால் அலுவலகத்தினுடைய முழு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதனுடைய அலுவலக நேரம் என்னதோ அது முழுவதுமாக ரெஃபரன்ஸ் ஏதாவது வந்து அட்டென்ட் பண்ணும், என்கொயரி அட்டென்ட் பண்ணணும். ஸ்டாம்ப்ஸ் மற்றும் ஸ்டேஷனரியோடைய சேல் வந்து என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பண்ணும். மத்த எல்லாமே 6 மணி நேரம். அதெல்லாம் ஞாபகம். கவுண்டர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அது புக்கிங் ஆகட்டும், PLA RPL பிரீமியம் கலெக்ஷன் ஆக இருக்கட்டும்,
பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட மணி ஆர்டர், ஐபிஓ பேமெண்ட், ஐபிஓ புக்கிங், சேவிங்ஸ் பேங்க், இப்படியான எல்லா மத்த இதர இந்த ஸ்டாம்ப் சேல்ஸ், இந்த ரெஃபரன்ஸ் என்கொயரி தவிர மத்த எல்லா விதமான கவுண்டர் டிரான்சாக்சன்ஸும் 6 மணி நேரம். சோ முன்னாடி சனிக்கிழமைகள்ல இருந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் பிசினஸ் ஹவர்ஸ் என்பது கிடையாது. மத்த எல்லா விதமான கவுண்டர் டிரான்சாக்சன்ஸ்லயும் உங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் தான்? 6 மணி நேரம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் முக்கியமா அவ்வளவுதான், 2 தான். சப் போஸ்ட் ஆஃபீஸ், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெஃபரன்ஸ் என்கொயரிக்கு என்டையர் முழுவதுமாக என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ், எல்லா விதமான கவுண்டர் சர்வீஸும் உங்களுக்கு 6 மணி நேரம். சேவிங்ஸ் பேங்க்கும் 6 மணி நேரம். பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 5 மணி நேரம். மினிமம் 4 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் இருக்கும். சோ இதுதான் உங்களுக்கு பிசினஸ் ஹவர்ஸ். 2 தான். என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. மத்த எல்லாமே 6 மணி நேரம் தான். பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, மினிமம் அது எவ்வளவு ஒர்க் பண்ணும், மேக்ஸிமம் அப்படி கேட்கும். சோ மினிமம் 4 மணி நேரம், மேக்ஸிமம் உங்களுக்கு 5 மணி நேரம் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் என்பது செயல்படும். சோ இதுதான் அலுவலக நேரம், பிசினஸ் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவேதான். ஓகேங்களா? அடுத்தது இந்த பிசினஸ் ஹவர்ஸ்ல ஒரு சில பவர்ஸ் ஒரு சில அதிகாரிகளுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமா பாக்குறீங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஒரு சர்க்கிள் ஹெட், ஓகேங்களா? இப்ப நம்ம பிசினஸ் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஆனா அது எப்படி யாரு பிக்ஸ் பண்ணுவான்றதான் இப்ப பார்க்க போறோம். சோ ஒரு சர்க்கிள் ஹெட்டோ, ஒரு வட்டத்தினுடைய அதிகாரி, அல்லது ரீஜனல் ஹெட், அல்லது நம்மளுடைய டிவிஷனல் ஹெட், நம்ம கோட்டத்தினுடைய தலைமை, இவர்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் இந்த பீரியட் ஆஃப் பிசினஸ் ஹவர்ஸ் என்ன, இந்த அலுவலகத்தினுடைய பிசினஸ் ஹவர்ஸ் என்பதை முடிவு செய்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, இந்த 3 பேர்ல யாருக்குனாலும் இருக்கு. ஒரு சர்க்கிள் ஹெட் பார்த்தும் அதை முடிவு பண்ணலாம், ரீஜனல் ஹெட் பார்த்தும் பண்ணலாம், அட் த சேம் டைம் ஒரு டிவிஷனல் ஹெட் பார்த்தும் பண்ணலாம். சோ இது இங்க 3ல யார் ஒருவர் வேண்டுமானாலும் ஒரு அலுவலகத்தினுடைய பிசினஸ் ஹவர்ஸ் என்னது, தன்னுடைய வரம்புக்கு கீழே இருக்கக்கூடிய பிசினஸ் ஹவர்ஸ் என்னது என்பதை நிர்ணயித்து அதற்கான ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் இவங்க 3 பேருக்குமே இருக்கு. ஆனா இந்த டிவிஷனல் ஹெட் மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? சர்க்கிள் ஹெட் அல்லது ரீஜனல் ஹெட், ஓகேங்களா, தன்னுடைய வரம்புல இருக்கக்கூடிய அலுவலகத்துல இருக்கக்கூடிய சர்க்கிள் அல்லது ரீஜனல் ஹெட் வேற என்னெல்லாம் இன்னும் பண்ணலாம் அப்படின்னா, அடிஷனல் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ் பண்ணலாம். நம்ம சொல்லியிருக்கோம் 6 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் இருக்கு, அதிகமான தேவை இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் இருக்குன்னா, அதற்கு கூடுதலான அலுவலக நேரம் என்பதை சர்க்கிள் அல்லது ரீஜனல் ஹெட் பார்த்து முடிவு பண்ணலாம். அதே மாதிரி டிரான்சாக்சன்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்ஸ் பண்ணி தரலாம். சோ எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அலுவலகத்தினுடைய பிசினஸ் ஹவர்ஸ் என்னவாக இருக்கும், அதே மாதிரி அலுவலக நம்ம நார்மல் ஒர்க்கிங் டேஸை தாண்டி சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல எந்தெந்த அலுவலகம் பிசினஸ்க்காக ஓபன் பண்ணி என்னென்ன விதமான பரிவர்த்தனைகளை பண்ணலாம் அப்படின்றதுல இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்படி அலுவலக ஹாலிடேஸ் அன்னைக்கு நம்ம ஓபன் பண்ணாலும் என்ன கைண்ட் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் அவங்க பண்ணலாம், என்னென்ன மாதிரியான, இப்போ நம்ம மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸ்க்ளூடிங் இன்சூர்ட் அண்ட் விபின்னு சொன்னோம். அது மாதிரி என்னென்ன மாதிரியான பரிவர்த்தனைகள், டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் இந்த அலுவலகம் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்றதும் இவங்க 2 பேர் தான். அண்ட் அதே மாதிரி ஒரு பப்ளிக் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு அதிகபட்சமாக எவ்வளவு ஒரு அந்த சர்வீஸ் பெறக்கூடிய எத்தனை விதமான ஆர்டிகல்ஸ் வந்து புக் பண்ணலாம், புக்கிங்க்கு கொடுக்கலாம் அப்படின்றதையும் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா பப்ளிக்குக்கும் இந்த சேவை என்பது சரிசமமாக போய் சேரணும்ன்ற நோக்கத்துல ஒரு பப்ளிக் இவ்வளவுதான் அதிகபட்சம் அட் அ டைம் கொண்டு வந்து கொடுக்கணும், இந்த மாதிரியான வரம்பை கூட இவங்க பார்த்து பிக்ஸ் பண்ணும். சோ ஜெனரலி சர்க்கிள், ரீஜனல், டிவிஷன் இந்த 3ல யாரு வேணாலும் தன்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய பிசினஸ் ஹவர்ஸ் இன்னது இதுதான் அப்படின்றத பிக்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த சர்க்கிள், ரீஜனல் ஹெட் வந்து வேற என்னெல்லாம் பண்ணலாம், அடிஷனல் ஹவர்ஸ், நம்ம பிசினஸ் ஹவர்ஸை தாண்டி இன்னும் கூடுதலான நமக்கு பிசினஸ் ஹவர்ஸ் வந்து ஒதுக்கிடலாம். அண்ட் அதுல என்ன விதமான சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ் எந்தெந்த மாதிரி அலுவலகங்கள் திறந்து இருக்கணும், அதுல என்னென்ன மாதிரி பிசினஸ் பண்ணும், அப்படி பிசினஸ் பண்ணாலும் பப்ளிக் வந்து மேக்சிமம் எவ்வளவு அவங்க வந்து தபால்கள் அல்லது எனி கைண்ட் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் வந்து அதிகபட்சம் எவ்வளவு கவுண்ட் கொடுக்க மேனேஜ் பண்ற மாதிரி இவங்க பார்த்து இதை பிக்ஸ் பண்ணலாம். சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா, யார் வந்து அடிஷனல் ஹவர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து டிமாண்ட் பண்ணி பிக்ஸ் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்க்கிள், இந்த ரீஜனல் ஹெட்டுக்கு இந்த டிரான்சாக்சன்ஸ் பத்தி பிக்ஸ் பண்றக்கூடிய என்னென்ன மாதிரியான உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத இதுல நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்கிரீன்ல பார்க்க போது என்னன்னா, போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஹாலிடேஸ்.
ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ போஸ்ட் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17 விடுமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா உங்களுக்கு 17 ஹாலிடேஸ் இருக்கு. சோ இதுல தேசிய விடுமுறைகளாக 3 நாட்கள் இத வந்து 3ஆ பிரிப்பாங்க. சோ நேஷனல் ஹாலிடேஸ் உங்களுக்கு 3 நாள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 மற்றும் அக்டோபர் 2. இது போக உங்களுக்கு 11 காமன் போஸ்டல் ஹாலிடேஸ். இது எல்லா வட்டத்திற்கும் பொதுவானதாக ஒரு 11 காமன் போஸ்டல் ஹாலிடேஸ் சொல்றாங்க. இது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இது போக ஒரு 3 ஆப்ஷனல் ஹாலிடேஸும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒவ்வொரு வட்டத்திற்கு வட்டம், சர்க்கிள் டு சர்க்கிள் இது மாறுபடும். இந்த ஆப்ஷனல் ஹாலிடேஸ் வந்து அந்தந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோடு சேர்ந்தப்பட்ட இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கமிட்டியில வந்து டிசைட் பண்ணுவாங்க. நம்ம சர்க்கிள்க்கு இந்த 3 ஆப்ஷனல் ஹாலிடேஸ் வந்து நம்மளுடைய பண்டிகை எல்லாம் ஒட்டி எதையெல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுவாங்க. சோ 3 நேஷனல் ஹாலிடேஸ், 11 காமன் ஹாலிடேஸ், இது போக உங்களுக்கு ஆப்ஷனலா ஒரு 3 ஹாலிடேஸ் சர்க்கிள்க்கு சர்க்கிள் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஹாலிடேஸ். ரைட். அடுத்தது இப்ப நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். இது நம்ம சிலபஸ்ல ஒரு முக்கியமான பகுதி. ஒரு போஸ்டேஜ எப்படி எல்லாம் பே பண்ணலாம் அப்படின்றத பாக்குறோம். இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போற இந்த ரூல் 9ல அதை டெப்தா பார்ப்போம். ஓகேங்களா? சோ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ், ஒரு தபால் வந்து பிரசன்ட் பண்ணும்போது அதற்கு உண்டான போஸ்டேஜை கட்டணத்தை முழுவதுமாக செலுத்தி தான் கொடுக்கணும். ஆனால் இந்த போஸ்டேஜுக்கு ஒரே ஒரு விலக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன்பிஎல், நம்ம பிடி ப்ராடக்ட்ஸ்ல பாக்குற மாதிரி புக் நவ் பே லேட்டர் அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ்க்கும், கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கும், அதே மாதிரி போஸ்டல் சர்வீஸ்ல நம்ம அனுப்பக்கூடிய தபால்களை தவிர பாக்கி எல்லா தபால்களுக்குமே முறையான போஸ்டேஜை ஒரு பப்ளிக் வந்து அதை செலுத்தி விட்டு தான் அனுப்ப வேண்டும். அப்படி செலுத்தலைன்னா என்ன, அந்த இன்சபிஷியன்டா பே பண்ணதுக்கு என்ன அப்படின்றதையும் பின்வரக்கூடிய அடுத்தடுத்த ரெகுலேஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் 5ல போஸ்டேஜ்னா என்ன, யார் யாருக்கு இதுல எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரெல்லாம் போஸ்டேஜ் செலுத்த வேண்டும்னா பிஎன்பிஎலுக்கு இதுல விலக்கு இருக்கு. அவங்க உடனே அப்பவே கட்டணும் கிடையாது. நம்ம கிட்ட கான்ட்ராக்ட் பண்ண கான்ட்ராக்ட் கஸ்டமர்ஸ் வந்து கட்ட வேண்டாம். அண்ட் போஸ்டல் சர்வீஸ்ல அனுப்பக்கூடிய அந்த தபால்களுக்கும் கட்டணம் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு சில எம்போஸ்ட் போஸ்டேஜ் எல்லாம் சிலதுல இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம தபால் அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய என்வெலப் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கொள்ளலாம். சோ இந்த எம்போஸ்ட் என்வெலப்ல நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு 5 ரூபாய்க்கான தபால் தலை ஏற்கனவே அதுல இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு போஸ்டேஜ் நீங்க உள்ள போடக்கூடிய தபாலினுடைய எடை அதற்கும் மேல 5 ரூபாய்க்கும் மேல போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே ஒரு 5 ரூபாய்க்கு போஸ்டேஜ் இருக்கு, ஆனா இப்போ நீங்க உங்களோட வெயிட் படி பார்த்தா நீங்க 10 ரூபாய் பே பண்ணா இந்த டிஃபரன்ஸை மேட் குட் பண்றதுக்காக கூடுதலான போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அதன் அருகிலேயே அஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி அந்த தபாலை வந்து நீங்க அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஏற்கனவே எம்போஸ்ட் ஆர்டிகல்ல உங்களுக்கு ஒரு போஸ்டேஜ் இருந்து நீங்க கட்ட வேண்டிய போஸ்டேஜ் அதை விட கூடுதலா இருக்கும்ன்ற பட்சத்துல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அந்த எவ்வளவு டிஃபரன்ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், கூடுதலான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஒட்டி அதை சரி செய்து அனுப்பலாம் அப்படின்றாங்க. சோ அன்பெய்டு போஸ்டேஜை செலுத்தாத அல்லது இன்சபிஷியன்ட்லி பெய்டு, உங்களுக்கு சரியாக முழுவதுமாக போஸ்டேஜ் செலுத்தப்படாத அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் அதை ஹோல்டு செய்து அதை வந்து தடுத்து நிறுத்தி அதற்கான போஸ்டேஜை பெற்றுவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணுவோம், அதை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். சோ லயபிள் ஃபார் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். முழுவதுமாக அன்பெய்டா இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும், தாமதப்படுத்தப்படும். எதுக்காகனா போஸ்டேஜ் முழுவதுமாக பே பண்றதுக்காக. ஓகே ரைட். இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும். அடுத்து நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் நம்பர் 7, போஸ்டேஜ் அண்ட் சார்ஜபிள் சம்ஸ் நாட் டீம்ட் டு பி ப்ரீபெய்ட். ஓகேங்களா? அதனால என்ன சொல்றாங்கன்னா எதையெல்லாம் வந்து போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது அப்படின்றதுதான் இந்த ஸ்கிரீன்ல சொல்லுவாங்க. சோ இது நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த ஒரு ஸ்டாம்போ, ஓகேங்களா, எந்த ஒரு ஸ்டாம்ப் ஆகட்டும், அது வந்து நம்மளுடைய நார்மலான போஸ்டேஜ் ஸ்டாம்போ அல்லது பிராங்கிங் இம்ப்ரெஷனோ அல்லது நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேல் ரெசிப்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி இல்லாம வேற எந்த மாதிரியான ஒரு முத்திரைகள் இருந்தாலும், ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் மாதிரி தோற்றமளிக்கக்கூடிய வேற எந்த விதமான இம்ப்ரெஷனாக இருந்தாலும் அது போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாம்பும் அழிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது டிஃபேஸ் முத்திரையிடப்பட்டிருந்தாலோ கிழிந்திருந்தாலோ கட் செய்திருந்தாலோ அதையும் போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு எழுத்தோ ஒரு குறியீடோ நம்ம டிஜி போஸ்ட் அனுமதிக்காத
அந்த மாதிரியான எந்த ஒரு குறியீடுகளும் தபால்ல அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறியீடுகள் இருந்தால் அது வந்து போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப எம்போஸ்ட் என்வலப்ல இருந்து கட் பண்ணியோ இல்ல போஸ்ட் கார்ட்ல இருந்து கட் பண்ணியோ அதை மீண்டும் பயன்படுத்துவதையான ஏதாவது இருந்தால் அதையும் போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. சோ இதுல எந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான இல்லாம எந்த போஸ்டேஜும் போஸ்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதுல ஒரு சில விலக்காக என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முன்கூட்டி சொன்னதுனாலதான் ஒரு ஸ்டாம்ப்ல பெர்ஃபோரேட்டட் மார்க் எதுவும் இருந்ததுன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்படி என்ன பெர்ஃபோரேட்டட் மார்க்ஸ் அப்படின்னா என்ன? இப்ப நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, நம்மளுடைய ஸ்டாம்ப் ஷீட்ல என்ன இருக்கும், இந்த மாதிரி ஓட்டோமையா நமக்கு ஒரு மார்க்கிங் இருக்கும்ல. இது எதுக்காகனா ஒரு ஸ்டாம்ப் இன்னொரு ஸ்டாம்போட இது பண்ணாம நம்ம கிழிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சோ துளையிடப்பட்ட துவாரங்கள். சோ இந்த மாதிரி பெர்ஃபரேஷன்ஸ் இருந்தா அலௌடு, வேற எந்த மாதிரியான மார்க்கும் தான் இருக்கக்கூடாதுன்றாங்க. சோ ஸ்டாம்ப்ஸ் மே ஹேவ் பெர்ஃபோரேட்டட் ஐடென்டிஃபைங் மார்க்ஸ் ஆர் இனிஷியல்ஸ். ஒரு ஸ்டாம்ப்ல இந்த மாதிரி துளையிடப்பட்ட ஒரு மார்க்ஸ் அப்படிங்கறது என்ன பண்ணலாம், இருக்கலாம்ன்றாங்க. அதே மாதிரி பிஎன்பிஎல் கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ண வேண்டாம், போஸ்டேஜ் என்பது முன்கூட்டியே செலுத்த வேண்டாம். அவர்களுக்கு இந்த போஸ்டேஜ் வாங்குறதுக்கான ஒரு தனி ப்ரொசீஜர் நமக்கு இருக்கு. சோ இதெல்லாம் உங்களுக்கு விலக்காக எக்ஸெப்ஷன்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மத்த எல்லாரும் முறையே என்ன போஸ்டேஜோ அதை கண்டிப்பா செலுத்தி தான் ஆக வேண்டும். ஓகே ரைட். சோ இதான் உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 7ல சொல்லியிருக்காங்க எதெல்லாம் போஸ்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றத இந்த ரெகுலேஷன் நம்பர் 7. ஓகேங்களா? சோ இது பார்த்தாச்சு. அடுத்த ரெகுலேஷன் நீங்க பாக்குறது ஃப்ராடுலன்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாம்ப். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போலியாக ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணும் பட்சத்துல அத வந்து அதுக்கு வந்து எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து அது சட்டத்திற்கு வந்து தண்டனையாக கருதப்படும் அப்படின்னு நீங்க பாக்குறதா உங்களுக்கு ஃப்ராடுலன்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு சேல். சோ அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத ஒரு மோசடியான எந்த விதமான பயன்பாடு இருந்தாலும், ஓகேங்களா, விதி மீறல்கள் இருந்தாலும், சோ தற்போது நமக்கு நடைமுறையில் உள்ள சட்டப்படி அது கண்டிப்பாக தண்டனையாக தான் கருதப்படும். சோ இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் தான். ஓகேங்களா? சோ அதனால பெனல்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு என்ன பெனால்டின்றது அடுத்த ரெகுலேஷன்ல பார்ப்பாங்க. சோ எந்த விதமான அங்கீகரிக்கப்படாத விற்பனையோ அல்லது எந்த விதமான விதி மீறல்கள் இருந்தாலும் அது தற்போதைய நடைமுறையில் சட்டப்படி இது கண்டிப்பாக தண்டனையாக கருதப்படும். சோ இந்த மாதிரி ஒரு போஸ்டேஜ் வந்து டிடெக்ட் பண்றாங்க, ஒரு போலியான ஸ்டாம்ப்ஸ் டிடெக்ட் பண்றாங்க, ஏற்கனவே போஸ்ட் பண்ண ஆர்டிகல்ல பண்றாங்கன்னா அதை கண்டிப்பாக டெலிவரி பண்ண மாட்டாங்க. அண்ட் அது நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதன்படி அந்த தபால டிஸ்போஸ் பண்ணுவாங்களே தவிர அதை மேற்கொண்டு டிரான்ஸ்மிட் பண்ணி கஸ்டமருக்கு அந்த அட்ரஸுக்கு டெலிவரி செய்யப்பட மாட்டாது. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு பண்ணிருப்பாங்க. சோ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா மேனர் ஆஃப் டீலிங் ஃப்ராடுலன்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சட்டவிரோதமான ஒரு போலியான மோசடியான இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் வந்து பார்த்தா அது எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே யூஸ் செய்த ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீவியஸா யூஸ் பண்ணி ஒரு முத்திரையிடப்பட்டிருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுல எந்த அட்டம்ப்டும் இல்ல, அந்த அந்த ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த முத்திரையை அழிக்கிற மாதிரியோ இல்ல எதுவுமே தெரியாம அந்த யூஸ் பண்ண ஸ்டாம்பை எடுத்து ஒட்டிட்டாங்க. ஆனா அந்த மார்க் அழிக்கிறதுக்குமான எந்த முயற்சியுமே எடுக்கல, அந்த மாதிரி கேஸா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டியிருப்பாங்க, ஆனா அந்த சர்வீஸ் அப்படின்ற ஸ்டாம்பை தெரியாத மாதிரி அதை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் அட்டம்ப்டும் எடுக்கலன்னா அந்த ஸ்டாம்பை சிம்பிளி இக்னோர் பண்ணிருதுன்றாங்க. ஓகேங்களா? அதை ஒரு போஸ்டேஜாவே நீங்க கன்சிடர் பண்ணாம அதை சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணிருங்க, நீங்க இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஆனா இது வந்து அதாவது வேணுமனே ஒரு முயற்சி இல்லாம அவர்கள் வந்து ஒட்டிட்டாங்க, ஆனா இதை அழிச்சு இது நல்ல ஸ்டாம்ப் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, அந்த மார்க்கை வந்து அழிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்ற பட்சத்துல அந்த ஸ்டாம்பை சிம்பிளா நீங்க வந்து அதை புறக்கணித்து விட்டுட்டு நார்மலா அதுக்கு என்ன நீங்க போஸ்டேஜ் டியூ கட்டணம் பெனால்டி என்ன போடணுமோ அது போட்டுக்கோங்க அப்படின்றாங்க. ஆனா இதுக்கு வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் வரும் பொழுது சோ இதுக்கு என்ன போஸ்டேஜோ அதை வந்து சார்ஜ் பண்ணிட்டு அந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும் பொழுது இதுக்கான ரிமார்க்கை கண்டிப்பாக எழுதி அனுப்பணும்ன்றாங்க. சோ அதாவது எரர் புக்லயோ நோட் புக்லயோ இதுக்கான எரர் போட்டுட்டு டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும் பொழுது இது ஏன் போஸ்டேஜாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு நோட் ஒரு மார்க்கை எழுதி கையொப்பமிட்டு அதுக்கப்புறம் அனுப்பணும் அப்படின்றாங்க. இதுதான் விஷயம். இதுவே ஒரு கஸ்டமர் வந்து விண்டோல கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட கஸ்டமர் வந்து என்ன பண்றாங்கன்னா
நம்ம அலுவலகத்துக்கு நேரடியாக வரும்போது விண்டோல நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது அந்த பர்சன் கிட்டயே நம்ம அக்செப்ட் பண்ணாம வாங்கிட்டு இது ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்டாம்ப்ஸ் இது வந்து போஸ்டேஜாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா அவங்ககிட்டயே நீங்க என்ன பண்ணிடணுமா ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. சோ நமக்கு தெரியாம போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான நோட் எல்லாம் எழுதி டெஸ்டினேஷனுக்கு அதை போஸ்டேஜாக இக்னோர் பண்ணி அனுப்பிடணும்ன்றாங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த அந்த பர்சன் கிட்டயே நீங்க திருப்பி கொடுத்துட வேண்டியதான். அந்த போஸ்டேஜ் கரெக்டான போஸ்டேஜ நீங்க செலுத்தி விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றாங்க. ஓகேவா? சோ இப்படிதான் ஒரு ஃப்ராடுலண்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம். ஸோ எதெல்லாம் வந்து போஸ்டேஜா கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத இதை எம்சிக்யூ ஆப்ஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? சோ எந்த ஒரு ஸ்டாம்பும் உங்களுக்கு முத்திரிடப்பட்டிருந்தாலோ அல்லது அழிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல ஏதாவது மார்க்ஸ் இருந்தாலோ ஓகேங்களா இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பென் மார்க் வச்சு என்ன எழுதியிருந்தாலும் அது போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. ஓகேங்களா? அடுத்தது எம்போஸ்ட் என்வலப் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம எம்போஸ்ட் என்வலப்லயோ போஸ்ட் கார்ட்லயோ அதுல இருந்து தனியா செப்பரேட் பண்ணி அதை ஸ்டாம்பா ஒட்டணும் அப்படின்ற முயற்சி இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். டார்ன் ஆர் கட் கிழிஞ்சிருந்தாலும் கட் பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்க மாட்டோம். ஆர் அதர்வைஸ் ரெண்டர் இம்பர்ஃபெக்ட் ஒரு பர்ஃபெக்ஷன் எல்லாம் வேற எந்த மாதிரியும் ஸ்டாம்ப் இருந்தாலும் அதை போஸ்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகேங்களா? அண்ட் சச் ஸ்டாம்ப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அதற்கு தேவையான போஸ்டேஜ் உங்களுக்கு டாக்ஸேஷனோட தான் நம்ம மேற்கொண்டு அதை வந்து டீல் பண்ணுவோம். அது என்ன அப்படின்றது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா there is no prohibition. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெர்ஃபரேஷன் ஏதாவது இருந்ததுன்னா ஸ்டாம்ப்ல இந்த துளையிடப்பட்ட மார்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் யார் ஒட்டணும்ன்றதுல மென்ஷன் பண்றாங்க பாருங்க. ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் அது யாரெல்லாம் அஃபிக்ஸ் பண்ணலாம்னா ஒண்ணு சென்டர் அனுப்பக்கூடிய அனுப்புனர் இது வந்து போஸ்டேஜ் ஒட்டணும் அல்லது அவருடைய மெசஞ்சர் அவரோட தூதுவர் இது வந்து பண்ணணும். அண்ட் இன் நோ கேஸ் பை அபிஷியல்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்டோட அபிஷியல்ஸ் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு தபால் தலையையும் எந்த ஒரு போஸ்டேஜையும் ஒட்டக்கூடாது அப்படின்றாங்க. சோ ஐதர் சென்டரோ அல்லது அவரோட மெசஞ்சர் தான் இதற்கான போஸ்டேஜை கட்டணுமே தவிர யார் பண்ணக்கூடாது நம்ம டிபார்ட்மெண்டோட அபிஷியல்ஸ் யாரும் இந்த போஸ்டேஜ் நம்ம அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இதுதான் ரெகுலேஷன் நம்பர் 9. அடுத்தது இல்லீகல் மேனுஃபேக்சர் அண்ட் யூசேஜ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு சட்டவிரோதமான அஞ்சல் தலையை பயன்படுத்துவது அப்படின்றது நான் சொல்லிட்டேன் சட்டப்படி அது தண்டனையாக கருதப்படும். ஆனா எந்த சட்டத்தின் படின்றது இதுலதான் சொல்லுவாங்க. போலியான உங்களுக்கு வந்து போலியான ஸ்டாம்ப்ஸை தயார் செய்வதும் குற்றம் அதை பயன்படுத்துவதும் குற்றம். சோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றது போலியான ஸ்டாம்ப்ஸை தயார் செய்து உங்களுக்கு வந்து விநியோகிப்பது அப்படின்றது எதன்படி குற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா 2023 உங்களுக்கு செக்ஷன் 186 படி குற்றமாக கருதப்படும். இது வந்து ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின் இல்லீகல் மேனுஃபேக்சரர் யூசேஜ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ன்றது எந்த செக்ஷன் படி உங்களுக்கு வந்து இது வந்து அஃபென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோ இது கண்ணை மூடிட்டு நீங்க போட்டுருங்க. செக்ஷன் 186 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா 2023. ஓகேங்களா? அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். பொதுவாக ஸ்டாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் நம்மளோட ஓன் பிரிவிலேஜ் சொந்த அது வந்து நம்மளுடைய இதுதான் நம்மளோட ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும். சோ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் அதை வேற யாராவது ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்காக அந்த மாதிரி எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அது முறையே நம்ம செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட்னுடைய பர்மிஷன் எல்லாம் வாங்கிதான் ஆகணும். சோ அப்படி ஒரு பிலாட்லி எக்ஸிபிஷனுக்காக ஏதாவது இந்த போஸ்டேஜ் வந்து திரும்ப அதனுடைய ஜெராக்ஸ் மாடலை எடுக்கணும் அப்படின்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படிதான் பண்ணணும். கலர்ல ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக யாரு பயன்படுத்தணும்னாலோ அதுக்கு கண்டிப்பா செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய அனுமதியை பெற்றுவிட்டு தான் அந்த மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணுன்றாங்க. அப்படி பண்ணாலுமே அதனுடைய சைஸ் வந்து ஒன்னா ரொம்ப அதிகமாவோ இல்ல ரொம்ப கம்மியாவும் இருக்கணும்ன்றாங்க. நார்மல் நம்ம ஸ்டாம்ப் சைஸ்ல வந்து எந்த ஒரு நகலையும் வந்து நம்ம ஸ்டாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயன்பாட்டிற்கும் நம்ம எடுக்கவே கூடாது. குறிப்பாக கலர்ல அந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுக்கணும்னா நம்ம செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய அனுமதியை பெற்றுவிட்டு தான் பண்ண வேண்டும்.
அண்ட் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, சிமிலாரிட்டி நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி யாரும் இதை வந்து அதை வந்து நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணாலும் அதனுடைய சைசஸ் வந்து ஆக்சுவல் டைம் சைஸை விட கண்டிப்பா ஒரு 2-3 மடங்கு பெருசாவோ சின்னதாவோ அப்படிதான் இருக்கணும்ன்றாங்க. அண்ட் அந்த அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாம்ப்ல ஒரு கிராஸ் பார், ஏதாவது ஒரு பார் போட்டு இது உண்மையான ஸ்டாம்ப் இல்ல அப்படின்றத எங்கேயாவது ஒரு மார்க் பண்ணி குறிப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் தெரியாம யாராவது ஒருத்தர் அதே நம்ம ஆக்சுவல் நம்ம ஸ்டாம்ப் சைஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணி எட்ஜஸ்ல எந்த விதமான செக்ரட்டரி போஸ்டோட பெர்மிஷன் வாங்காம பண்ணக்கூடிய அந்த மாதிரி நபர்களுக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 186 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதாவப்படி குற்றமாக கருதப்படும். சோ போலியான ஸ்டாம்ப் தயாரிச்சாலும் அது இதே செக்ஷன் படி குற்றம் தான். அண்ட் அதே மாதிரி ஸ்டாம்பினுடைய அதே சைஸ்ல நமக்கு அதே கலர்ல ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, எந்த விதமான பெர்மிஷன் இல்லாம பண்றாங்கன்னா அதுவும் இதே மாதிரி செக்ஷன் 186 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா 2023 படி குற்றமாக கருதப்படும். ஓகேங்களா, இதான் உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 10ல சொல்லுவாங்க. சோ அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ். சோ ஸ்டாம்ப் இஷ்யூவன்ஸ் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்ட்னுடைய ஒரு தனி அங்கீகாரமாக தான் இது திகழுது. இது முழுவதுமாக பிரிண்ட் செய்து அச்சிடப்பட்டு என்ன விதமான ஸ்டாம்ப்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆனுவல் கேலண்டர் போட்டு ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னாலே அது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை, ஒரு பிரிவிலேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சோ இதன் அடிப்படையில இந்த ஸ்டாம்ப்ஸ்னுடைய ஒரு வகையாக நம்ம பார்க்கக்கூடியதான் இந்த பிலாட்லி. பிலாட்லி அப்படின்றது இந்த ஸ்டாம்ப்ஸ் மற்றும் நம்மளோட போஸ்டேஜ் ஸ்டாம்ப், இதனுடைய ஸ்டேஷனரிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் பத்தி படிக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனும் அதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு ஹாபிக்கு பேர் தான் அது ஒரு ஒரு அதுக்கு பேர் தான் நம்ம பிலாட்லி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பிலாட்லியோடைய மெட்டீரியல்ஸ் என்ன, என்னென்னலாம் நம்ம சேல் பண்றோம் அப்படின்றதுதான் இதுல ஒரு குவிக்கா பார்ப்போம். சோ இந்த ரெகுலேஷன் 12 என்ன சொல்லுவாங்கன்னா எதெல்லாம் பிலாட்லி மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிலாட்லி மெட்டீரியல்ஸ்னா வெறும் ஸ்டாம்ப் மட்டும் கிடையாது, வேற என்னென்னலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. சோ பிலாட்லி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்னா நம்ம மெயினா நம்மளுடைய பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ் வந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணும் போதும் அதை கூடவே நமக்கு ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எதெல்லாம் இதுல பிலாட்லி மெட்டீரியல் அப்படின்னு. சோ அதனால நீங்க பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ் வரும், உங்களுக்கு ப்ரோச்சர்ஸ் வரும், அண்ட் அந்த ஸ்டாம்ப் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷீட்ஸ் எப்பவுமே வரும். அது ஸ்பெஷல் கவர்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்றது, மேக்ஸிம் கார்ட்ஸ், பிக்சர் கார்ட்ஸ் இருக்கும், ஆனுவல் பேக்ஸ். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் முழுக்க நம்ம ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆனுவல் பேக் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது போஸ்டேஜ் ஸ்டேஷனரிஸ். சோ இந்த மாதிரி பிலாட்லி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வெளியீடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிலாட்லி மெட்டீரியல்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க் பண்ணது, ஒரு ஷீட், பிரிண்டட் ஷீட்ஸ். சோ இந்த மாதிரி பிலாட்லி சம்பந்தப்பட்ட ஒரு தீம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாமே இதனுடைய மெட்டீரியல்ஸ் தான். இது மட்டும் இல்லாம போஸ்ட் மார்க்ஸ், ஸ்லோகன் டைஸ், மத்த விதமான இந்த பிலாட்லி ஸ்டாம்ப் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தயாரிப்புகளும் இந்த பிலாட்லிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது அந்த கேட்டகரி கீழே இது எல்லாமே வந்து. ஓகேங்களா, சோ இதே மாதிரி இந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது நான் இப்ப பிலாட்லினா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. சோ இது மாதிரி என்னென்ன மாதிரியான போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எல்லாம் டிபார்ட்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுது அப்படின்றத இதுல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். இதுல என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்னா என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றது இதுல இருக்கும். சோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவோம். சோ டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய அன்றாட போஸ்டேஜ் தேவைகளை பூர்த்தி செய்ய பப்ளிக்கு அன்றாடம் நம்மளுடைய போஸ்டேஜுக்கு ஒட்டக்கூடிய அந்த ஸ்டாம்ப் தான் நம்ம டெஃபினிட்டிவ். நம்ம கவுண்டர்ல போய் ஸ்டாம்ப் கேட்டாலே கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்டாம்ப் தான் நம்ம டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றது சொல்லுவோம். அண்ட் இந்த டெஃபினிட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றத எப்பொழுது வேண்டுமானாலும் எவ்வளவு வேணாலும் நம்ம ரீபிரிண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீபிரிண்ட் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் தேவையோ அதை ரீபிரிண்ட் பண்றதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. ஆனா கமமரேட்டிவ் ஸ்டாம்ப் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப். சோ இது என்ன இருக்குன்னா இந்த மாதிரியான ஸ்டாம்ப் எப்ப பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்வை வந்து ஒரு ஹானர் பண்ணுன்றதுக்காக, இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு நிறுவனம் இருக்கும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25வது வருடம், 50வது வருடம், 75வது வருடம், 100 வருடம் இப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான நிகழ்வு குறிக்கும் வகையில. சோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி, ஒரு தனிப்பட்ட நபர், அவர் உயிரோடு இருக்கக்கூடாது, அதாவது உயிர் இல்லாத
இறந்து போன ஒரு நபர் அந்த மாதிரி ஏதோ ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு பேர் தான் கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப். ஆனா மேல நம்ம பண்ண டெஃபினேட்டிவ்க்கும் இதுக்கும் ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இது லிமிட்டட் குவான்டிட்டியில மட்டும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில மட்டும்தான் பிரிண்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் அதை வந்து ரீபிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த ஸ்டாம்ப் ஒரு 1,00,000 பிரதிகள் தான் ஸ்டாம்ப் தான் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல திரும்ப வேணும்னா திரும்ப ரீபிரிண்ட் கிடையவே கிடையாது. சோ அதுதான் கமோமரேட்டிவ் ஸ்டாம்ப். சோ இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ் என்பதும் நம்ம ரிலீஸ் பண்றது உண்டு. சோ ஸ்பெஷல் ஸ்டாம்ப்னா ஏதோ ஒரு தீம் பேஸ் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பூ, ஒரு ஃப்ளோரா, ஒரு ஃபானா, ஒரு ஏதாவது ஒரு அனிமலை வச்சு ஏதாவது ஒரு ஆர்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீமை பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுவும் வெளியிடுறது உண்டு. இது மட்டும் இல்லாம நம்ம ஜாயிண்ட் இஷ்யூ ஸ்டாம்ப்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்றோம். சோ வேற ஒரு நாட்டினோட ஒரு கண்ட்ரியினுடைய அவங்களோட ஒரு மியூச்சுவலான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு நாட்டினுடைய கை கோர்த்து அந்த மாதிரி 2 நாடுகளும் சேர்ந்து ஜாயிண்டா இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்டாம்ப்ஸ் உண்டு. சோ இந்த மாதிரி 4 வகையான ஸ்டாம்ப்ஸ் தான் உண்டு. சோ டெஃபினேட்டிவ்னா அன்றாடம் பயன்படுத்துவது, ரீபிரிண்ட் பண்ணலாம். கமோமரேட்டிவ்னா ஏதாவது நினைவு கூறத்தக்க வகையில இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி மேல பண்றது, லிமிட்டடான குவான்டிட்டி மட்டும்தான், திரும்ப ரீபிரிண்ட் பண்ணவே மாட்டோம். ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ் உண்டு, ஒரு சில ஸ்பெஷல் தீம் பேஸ்டு. அண்ட் அதே மாதிரி வேற ஒரு கண்ட்ரியோட நம்ம மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஜாயிண்ட் இஷ்யூ ஸ்டாம்பும் வெளியிடும். சோ இதெல்லாம் தான் இஷ்யூவன்ஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஓகேங்களா? அடுத்தது சேல் ஆஃப் கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நம்ம இந்த கமோமரேட்டிவ் ஸ்டாம்பை தவிர மத்த நம்ம நிறைய சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டே கவர்ஸ், அது இது தீமேட்டிக் பேக், இயர்லி பேக், டெஃபினேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் ஆபீஸ்ல அவங்களுடைய கவுண்டர்ல எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேல் பண்ணுவோம். ஆனால் கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து நம்மளுடைய பிலாட்லி பியூரோல மட்டும்தான் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு பிலாட்லி பியூரோ மற்றும் அதனுடைய ஆத்தரைஸ்டு ஆபீசஸ்ல மற்றும் ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கிடைக்கும். சோ எந்தெந்த ஒரு தனிநபரோ, ஒரு கிளப்போ, ஒரு நிறுவனமோ இந்த மாதிரி கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை பெறணும், ரெகுலரா பெறணும்னு நினைக்கிறவங்க இதற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட பிலாட்லி டெபாசிட் அக்கவுண்ட் என்பதை ஓபன் செய்து அனுதினமும் நமக்கு எப்பப்பெல்லாம் ஸ்டாம்ப் ரிலீஸ் ஆகும் அது அவங்களோட வீடு தேடி அவங்களுக்கு வந்துரும். இந்த பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான அக்கௌண்ட் இருக்கு. ஒன்னு டொமஸ்டிக் பிலாட்லி அக்கௌண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட டொமஸ்டிக் பிலாட்லி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ரிலீஸ் எப்ப ஆனாலும் நமக்கு வந்துரும். சோ இதற்கான கட்டணம் என்பது 200 ரூபாய். அண்ட் இன்டர்நேஷனல் நமக்கு பிலாட்லி, நமக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஸ்டாம்ப்ஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த இன்டர்நேஷனல் பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அது மும்பை ஜிபிஓல மட்டும்தான் அந்த சென்டர் இருக்கு. அண்ட் அதனுடைய பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு தேவையான ரூபாய் என்பது 1000 ரூபாய். டொமஸ்டிக்னா 200, இன்டர்நேஷனல் எல்லாமே வேணும்னா 1000 ரூபாய். ஓகேங்களா? சோ இந்த கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒரு தனிநபரோ யாரோ வெறும் கலெக்ஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணாம அவங்க விருப்பப்பட்டால் இத போஸ்டேஜாக கூட பயன்படுத்தலாம். இது வந்து ஒன்லி கலெக்ஷன் மட்டும் கிடையாது. அதுல என்ன வேல்யூ குறிப்பிட்டிருக்கோ அந்த வேல்யூக்கு போஸ்டேஜாக கூட இதை என்ன பண்ணிக்கலாம், தாராளமா இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு பேர் தான் கமோமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்னா என்ன, எங்க கிடைக்கும், அந்த அக்கௌண்ட் என்ன அப்படின்றத இந்த ஸ்கிரீன்ல பார்ப்போம். அடுத்தது நம்ம ஸ்பெஷலா நம்ம ஸ்டாம்ப்ல இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமைஸ்ட் ஒரு ஸ்டாம்ப் பார்க்க போறோம். என்னன்னா மை ஸ்டாம்ப். மை ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ அதை வந்து எப்படி வேண்டுமோ, ஒரு ஸ்டாம்ப் எப்படி வேண்டுமோ அந்த மாதிரி பர்சனலைஸ்டா கஸ்டமைஸ் பண்ணி பெறக்கூடிய ஒரு விஷயம் தான் மை ஸ்டாம்ப். சோ மை ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய புகைப்படத்தை போடலாம், அல்லது ஒரு கம்பெனி இருக்கும் பட்சத்துல அவங்களோட லோகோ, அந்த அவங்களோட கம்பெனியினுடைய போட்டோகிராஃப், இந்த மாதிரி எது வேணாலும் பிரிண்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சோ எதற்கு பேர் தான் மை ஸ்டாம்ப். மை ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் தனிநபர் வாங்கணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் மை ஸ்டாம்ப் அப்படிங்கிறது 12 ஸ்டாம்ப் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாம்பினுடைய வேல்யூவும் 5 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து 12 இருக்கும். அண்ட் ஒரு மை ஸ்டாம்ப் ஷீட்னுடைய விலை வந்து 300 ரூபாய். ஓகேங்களா? 300 rupees. சோ இது வந்து இண்டிவிஜுவலா ஒரு தனிநபர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சோ கேட்கலாம், கொஸ்டின்ஸ் ஒரு இதுல கேட்டிருக்காங்க, ஒரு மை ஸ்டாம்ப் ஷீட்னுடைய பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு மை ஸ்டாம்ப் ஷீட்னுடைய பிரைஸ் 300. அதுல எத்தனை ஸ்டாம்ப் இருக்கும்? 12 இருக்கும்.
அண்ட் ஒவ்வொரு ஸ்டாம்பினுடைய விலை எவ்வளவு? 5 ரூபாய். ஓகேங்களா? சோ இதான் மை ஸ்டாம்பினுடைய இண்டிவிஜுவல் நம்மளுடைய ரேட். ஆனா இதுவே ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு நிறுவனம் பல்கா வேணும், யாருக்காவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றவங்க கட்டாயமா மேண்டேட்டரியா ஒரு 5000 குவான்டிட்டியாவது அவங்க என்ன பண்ணும், ஆர்டர்ஸ் கொடுக்கணும். ஒரு ஷீட் நம்ம பாத்துட்டோம் 300 ரூபான்னு. அப்போ டோட்டல் அமௌண்ட் அவங்க மினிமம் எவ்வளவு பிளேஸ் பண்ணி வாங்கிக்கணும்? ஒரு 15 lakhs 15 லட்சத்தை செலுத்தி தான் இந்த கார்பரேட் அந்த பல்கான மை ஸ்டாம்ப் அப்படிங்கறத ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? சோ இதான் உங்களுக்கு மை ஸ்டாம்பினுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த பிலாட்லி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய விதமான ஸ்டாம்ப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த பிலாட்லி பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு பெயர் தான் இந்த நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய பிலாட்லி அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த பிலாட்லி அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கமிட்டியில ஒரு சேர்மன் இருப்பாரு. ஓகேங்களா? இங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம் பாருங்க. ஒரு சேர்மன் இருப்பாரு, ஒரு வைஸ் சேர்மன் இருப்பாரு, அதே மாதிரி அபிஷியலான மெம்பர்ஸ் இருப்பாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நான் அபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அண்ட் ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருப்பாரு. சோ இதெல்லாம் யாருன்னு பார்க்கலாமா? சோ முதல்ல நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் தான் இதனுடைய சேர்மனாக இருப்பார். ஓகே, ஐ ரிப்பீட், நம்மளுடைய மினிஸ்டர் இன்சார்ஜ் இருக்கார் இல்லையா, கம்யூனிகேஷன் மினிஸ்டர், அவர் தான் இதனுடைய எக்ஸ் அபிஷியோ சேர்மனாக இருப்பார். அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல, அவர் வந்து இந்த கமிட்டியினுடைய கோ சேர்மனாக இருப்பார். ஓகேங்களா? இணை, ஓகேங்களா, கோ சேர்மனாக இருப்பார். சோ அபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நான் அபிஷியல்னு சொல்லுவோம். சோ அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் குள்ளதான். சோ வந்து எங்கெங்க இருந்தெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்த மாதிரி ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து யாரெல்லாம் டிசைட் பண்ணி எந்தெந்த மினிஸ்ட்ரியில இருந்து மெம்பர்ஸ் அப்படின்னு கூப்பிடணும்னு முடிவு பண்றாரோ அவங்க எல்லாம் இந்த அபிஷியல் மெம்பர்ஸாக இந்த கமிட்டிக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் நான் அபிஷியல் மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீல்ட்ஸ்ல இருந்து, ஆர்ட், கல்ச்சர், கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட, டான்ஸ், நம்மளுடைய வரலாறு, லிட்ரேச்சர், சுற்றுச்சூழல், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்ல இருந்தும் ஒரு மெம்பர், லோக்சபா மற்றும் ராஜ்யசபால இருந்து ஒரு மெம்பரும், லோக்சபால இருந்து ஒரு மெம்பரும், அதாவது இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ஸ்ல இருந்தும் மெம்பர் செலக்ட் பண்ணிட்டு, இது மட்டும் இல்லாம நம்மளோட லோக்சபால இருந்து ஒரு மெம்பரும், ராஜ்யசபால இருந்து ஒரு மெம்பரும் இந்த கமிட்டில இருப்பாங்க. அண்ட் இதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அந்த மெம்பர் செக்ரட்டரியானா வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய இயக்குநரகத்துல டைரக்டரேட்ல டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிலாட்லி டிவிஷன், பிலாட்லி டிவிஷனுடைய டிடிஜி, டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் யாரோ அவர் தான் இதனுடைய மெம்பர் செக்ரட்டரியா இருப்பாங்க. சோ இந்த கமிட்டியினுடைய தேவை என்ன? இவர்களெல்லாம் இத்தனை சேர்மன், வைஸ் சேர்மன், மெம்பர்ஸ், அதுல அபிஷியல் வேற, நான் அபிஷியல் வேற, ஒரு மெம்பர் செக்ரட்டரி. இவர்களுடைய பிரத்யேக பணி என்னன்னா, இவங்க என்னென்ன ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம், இதுக்குன்னு ஒரு கேலண்டர், ஆனுவல் கேலண்டர் டிசைன் பண்றது, என்னென்ன ஸ்டாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கணுமோ அவங்க இவங்கதான் கூப்பிடுவாங்க. சோ ஒரு புது ஸ்டாம்ப் வந்து இது பண்றதுக்கான, ரிலீஸ் பண்றதுக்கான ப்ரொபோசல்ஸ் வருது அப்படின்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாமா? சோ இந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன், அவங்களோட சஜஷன்ஸ், இதையெல்லாம் முடிவு பண்றதுக்காக தான் இந்த கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி பெரும்பாலும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கூடும். அண்ட் இந்த பிலாட்லி அட்வைசரி கமிட்டியில் இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸ்னுடைய டென்யூர் அப்படிங்கிறது, அவர்களுடைய காலம் அப்படின்றது எவ்வளவு பாத்தீங்கன்னா 2 வருஷம். ஓகேங்களா? எப்போ வந்து நோட்டிஃபை பண்றாங்களோ, இந்த கமிட்டின்றது ஒண்ணு கான்ஸ்டியூட் பண்றாங்களோ அதுல இருந்து இவங்களோட டென்யூர்ல என்னதான் 2 years வரைக்கும் இது சரி. ஓகேங்களா? சோ இது வந்து இந்த பிலாட்லிக்குனே ஒரு கமிட்டி இருக்கு. சோ இந்த கமிட்டில யார் இருப்பா, இவங்களோட ரோல் என்ன அப்படின்றத இந்த ரெகுலேஷன்ல சொல்லிருப்பாங்க. சோ வருஷத்துக்கு ஒரு முறை கூடுவாங்க. முக்கியமான சஜஷன்ஸ் எல்லாமே இவங்க கூடி முடிவு பண்ணுவாங்க. இவங்களோட டென்யூர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இவர்களுடைய ஒர்க்கிங் அந்த காலம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 years இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமா நீங்க பாக்குறது நம்மளோட பிஓ கைட்ல, போஸ்ட்மேன் சிலபஸ்ல அடுத்து நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஒரு ஸ்டாம்பை எப்படி ஒட்டணும், எந்த மாதிரி ஒட்டணும், எவ்வளவு இடைவெளி விடணும், அட்ரஸ் வந்து எப்படி எழுதணும், இந்த மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எப்படி ஒட்டணும், மெத்தட்ஸ் ஆஃப் அட்ரஸிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஓகேங்களா? அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அதனால இது கொஞ்சம் கவனம் கொடுத்து நீங்க பாருங்க. ஓகேவா? சோ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் எப்படி ஒட்டணும்ன்றாங்கன்னா, ஒரு ஸ்டாம்ப் நீங்க ஒட்டக்கூடியது கம்ப்ளீட்லி அட்ஹரண்ட், அதாவது அதனுடைய ஒரு அங்கமாவே மாறிடும். அந்த கவர், அந்த ராப்பர்னுடைய
அப்படியே ஒரு அங்கமாவே அது வந்து இருக்கணும். அதுலயே தான் கம்ப்ளீட்டா ஒட்டிடணும். அண்ட் ஸ்டாம்பை பொறுத்த வரைக்கும் அது தனியா ஒரு லேபிள் மாதிரியோ அல்லது அதை வந்து லைட்டா ஒரு டை மாதிரி முடிச்சு போட்டு கட்டுறதையோ இல்ல அட்டாச்மெண்ட் மாதிரி பண்றதோ கூடாது. கண்டிப்பாக அந்த கவர்லயே ஒட்டணும்ன்றாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஒரு என்வலப்னுடைய ஒரு டாப் ரைட் ஹேண்ட் கார்னர்ல தான் இந்த ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கறத அஃபிக்ஸ் பண்ணணும், ஒட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டாம்புக்கு மட்டும் இது பொருந்தாது, பிராங்கிங்க்கும் இதே தான் பொருந்தும். பிராங்க் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் இதே தான். கண்டிப்பா தனியா ஒரு லேபிள் அந்த மாதிரிலாம் ஒட்டக்கூடாது, அதுலயே தான் ஒட்டணும். அண்ட் கண்டிப்பா அந்த ரைட் ஹேண்ட் டாப் கார்னர்ல தான் அந்த ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும். இதுதான் எப்படி அஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரெகுலேஷன். ஓகேங்களா? அடுத்து நீங்க பாக்குறது இந்த டேபிள் 7ல பிரைஸ் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அண்ட் ஸ்டேஷனரி. ஓகேங்களா? சோ போஸ்டேஜ் ஸ்டாம்போ போஸ்ட் கார்டோ லெட்டர் கார்டோ ஆரோகிராமோ இதெல்லாம் அந்த ஸ்டாம்ப் மேல என்ன விலை எழுதியிருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாம எம்போஸ்ட் என்வலப்பும் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்பும் அதனுடைய விலை என்ன அப்படின்றத இந்த டேபிள்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு டொமஸ்டிக் என்வலப்பினுடைய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 rupees. ஓகேங்களா? என்வலப்பினுடைய விலை வந்து 5 ரூபாய். இதுவே ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விலை பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் என்வலப்பாக இருந்தால் அதனுடைய விலை 22 ரூபாய் பிளஸ் 50 பைசா. அது எதுக்குன்னா அந்த ஸ்டேஷனரி சார்ஜ் இருக்கு இல்லையா, அதை ஓட்டுறது அந்த மாதிரி அதெல்லாம் அந்த கட்டிங் அதுக்காக எல்லாம். சோ 22 ரூபாய் 50 பைசா. ஓகேங்களா? சின்ன கவர்னா எவ்வளவு? 22 ரூபாய் 50 பைசா. ஓகேங்களா? அடுத்தது லார்ஜ் சைஸ் என்வலப்பாக இருந்தால் 22 பிளஸ் 1 அதாவது 23 ரூபாய். ஓகேங்களா? ஸ்மால் சைஸ்னா 22 50 பைசா, லார்ஜ் என்வலப் அப்படின்னா 23 ரூபாய். இது எதுக்குன்னா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப்பை யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப். சோ எம்போஸ்ட் டொமஸ்டிக் என்வலப் வெறும் 5 ரூபாய். ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப் பாத்தீங்கன்னா சின்னதாக இருந்தா 22.50, பெருசாக இருந்தா உங்களுக்கு வந்து 23 ரூபாய். ஓகேவா? சோ இதான் உங்களுக்கு வந்து பிரைஸ் என்ன, போஸ்டேஜ் ஸ்டாம்போடைய விலை என்ன அப்படின்றத இந்த டேபிள்ல நீங்க பார்க்கலாம். அடுத்து ரொம்ப 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 முக்கியம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அட்ரஸிங். ஒரு உள்ளூர் டொமஸ்டிக் ஐட்டம்ஸ்ல வந்து ஒரு மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்றத இதை நீங்க பார்க்கலாம். சோ ஒரு தபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஆர்டிகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெலிவரி அட்ரஸ் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஒரே ஒரு அட்ரஸ் தான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இந்த ரெகுலேஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து ஆல்டர்னேட் அட்ரஸ் சொல்லுவாங்க. ஒரு அட்ரஸ் இல்லாம இன்னொரு அட்ரஸ் கொண்டு போய் விடும், அந்த மாதிரி கிடையாது. தெளிவா ஒரே ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும். அந்த அட்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்றோம்னா ஐதர் ஹேண்ட் ரிட்டன் கையிலயும் எழுதலாம், அட் த சேம் டைம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெஷின்ல பிரிண்ட் பண்ணியும் அதை ஒட்டிக்கலாம். ஆனா அதுல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத இதுல வந்து டீடைலா பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. சோ கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும்னா ஓகே கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும்னா பேர் இருக்கணும், நேம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். என்ன கேர் ஆஃப் யாரு, அவங்க ஹஸ்பண்டோ ஃபார் ஒய்ஃபோ ஃபார் சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் இந்த மாதிரி அவங்களோட கேர் ஆஃப் அவங்க சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் பேரு. மொபைல் நம்பர் ஆப்ஷனல் தான், கம்பல்சரி இல்ல. பட் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் எல்லாம் புக் பண்ண அலோவே பண்ணாது. பட் ஜென்ரலி இவங்க பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இவங்க சொல்ல மெத்தட்ஸ் ஆஃப் அட்ரஸிங்ல மொபைல் நம்பர் இஸ் ஆப்ஷனல் தான். அண்ட் அவங்களுடைய வீட்டு நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் அல்லது ரோடோடைய பேர் என்ன, லேண்ட்மார்க் ஏதாவது இருந்தா, எந்த ஏரியா லொக்காலிட்டியை சேர்ந்தவங்க, எந்த வில்லேஜ் ஒரு டவுன் ஒரு சிட்டியை சேர்ந்தவங்க, அண்ட் எந்த போஸ்ட் ஆபீஸ் அவங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஒரே பின்கோட்ல 2 போஸ்ட் ஆபீஸ் தான், ஐ மீன் ஒரு பின்கோட்ல ஒரு டெலிவரி போஸ்ட் ஆபீஸ் தான் இருக்கும். பட் அந்த போஸ்ட் ஆபீஸ்னுடைய குறிப்பிட்ட பெயர் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட் மாநிலம் என்ன, எந்த ஸ்டேட் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய முக்கியமா அவங்களுடைய பின்கோட் ஆஃப் போஸ்ட். இந்த மாதிரி ஒரு அட்ரஸிங் அப்படின்றது இந்த நீங்க பாக்குற மாதிரியான எல்லா டீடைல்ஸையும் கொண்டு ஒரு ஃபுல்லி கம்ப்ளீட்டான ஒரு அட்ரஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெகுலேஷன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி அட்ரஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எதற்கு எவ்வளவு இடைவெளி விடணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு வந்து நான் இந்த பிக்சரை காமிச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்கன்னா அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் 2 அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அது எப்பவுமே உங்களுக்கு இது தெரிஞ்சதா இல்லையா. இது வலது பக்கம் இந்த கார்னர்ல தான் 2 அட்ரஸ் அப்படிங்கறது நீங்க எல்லாருமே எழுதுவீங்க. அண்ட் சென்டர் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் பாட்டம்ல இங்கதான் எழுதணும்ன்றாங்க. சோ முக்கியமா இதுக்கு என்ன பண்ணணும், டு ஃப்ரம் அப்படின்னு எழுதணும் அப்படின்றாங்க. போல்டா டு ஃப்ரம் அப்படின்னு எழுதணும் அப்படின்றாங்க.
அண்ட் அதே மாதிரி எங்க அட்ரஸ் எழுதுறோமோ, ஓகேங்களா, அட்ரஸ் எழுதுறோமோ என்வலப்னுடைய அந்த கார்னர் எட்ஜ்ல இருந்து அட்ரஸ் எழுதக்கூடிய இந்த போர்ஷன் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 15 மில்லிமீட்டர், அதாவது 1.5 சென்டிமீட்டராவது என்னது இடைவெளி விட்டு தான் எழுதணும். சோ அந்த என்வலப்போட ஒட்டி அப்படிலாம் போக கூடாது. எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அட்ரஸ் அப்படிங்கறத எழுத ஆரம்பிக்கக்கூடிய அந்த இதுக்கு கேப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மில்லிமீட்டராவது இருக்கணும்ன்றாங்க. ஓகேவா, இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் ஸ்டாம்ப் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாம்ப், அந்த ஸ்டாம்புக்குன்னு ஒரு ஏரியா குறிப்பிட்டிருக்காங்க. அது எவ்வளவுன்னா 74 மில்லிமீட்டருக்குள்ளதான் இருக்கணுமா டோட்டலா. நீங்க ஸ்டாம்ப் ஒட்டக்கூடிய அந்த ஏரியாவினுடைய அளவு எவ்வளவுதான் இருக்கணும், 74 மில்லிமீட்டர் தான் இருக்கணும்ன்றாங்க. அண்ட் நம்ம அட்ரஸ் எழுதுறோம் பாத்தீங்களா கீழே, அதுக்கும் இந்த ஸ்டாம்ப் ஒட்டக்கூடிய இந்த என்வலப்னுடைய டாப்புக்கும் அட்லீஸ்ட் ஒரு 40 மில்லிமீட்டராவது இடைவெளி இருக்கணும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி தான் ஒரு தபால்ல வந்து அட்ரஸிங் அப்படின்றது இருக்கணும்னு. சோ இதையேதான் இங்க வேர்டா கொடுத்திருப்பாங்க. டு ஃப்ரம்னு எழுதணும். ஒரு 15 மில்லிமீட்டர் பிளாங்க் ஸ்பேஸா வந்து லெஃப்ட்ல, பாட்டம்ல, ரைட்ல எல்லாம் அட்ரஸ் பிளாக்ல இருந்து என்வலப்ப தள்ளி எழுதுங்க. அதே மாதிரி டாப்ல இருந்து மினிமம் வந்து எவ்வளவு 40 மில்லிமீட்டர் கேப் விடுங்க. அட்ரஸ் எல்லாம் எங்க எழுதுறீங்க அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 மில்லிமீட்டர் ஜோன் வந்து ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அது வந்து மறிக்காம, இங்க பாருங்க ஒரு நிமிஷம், இப்ப இதான் அட்ரஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு மேல கீழே அட்லீஸ்ட் ஒரு 10 மில்லிமீட்டர் என்ன பண்ணும், ஒரு ஜோன், ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து விடுங்க. இது எதுக்குன்னா அட்ரஸ் அப்படிங்கறத தனியா தெரியணுன்றதுக்காக வேண்டி ஒரு 10 மில்லிமீட்டர் இடைவேளை விடுங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு எப்படி அட்ரஸ் பண்ணுன்றதுல முக்கியமா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் வந்து சென்ட்ரல் பண்ணி அட்ரஸும் பெறக்கூடிய அட்ரஸும் ஒரே பேரலல், ஒரே டைரக்ஷன்ல தான் எழுதணும். இது ஒரு டைரக்ஷன்ல, இது ஒரு டைரக்ஷன்ல, அந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாது அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அட்ரஸிங் அப்படின்றது பண்ணும். ஓகேவா. சோ அதே மாதிரி நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் தவிர வேற ஏதாவது ஒரு அவங்களுடைய பேங்க் நம்பரோ, ஏதாவது ஒரு சீரியல் நம்பரோ, அக்கௌண்ட் நம்பர்ஸ், வேற ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி ஃபர்ஸ்ட் லைனுக்குலாம் மேல அட்ரஸ் போர்ஷன் எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் அந்த மாதிரி நான் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் குறிப்பிடணும் அப்படின்றாங்க. ஒரு அட்ரஸ் லைன்ல ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கேப் வந்து அட்லீஸ்ட் 1 மில்லிமீட்டர்ல இருந்து 5 மில்லிமீட்டர் வரைக்கும் விடும். ஒரு லைன் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, அட்ரஸ் ஒரு லைன் எழுதுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல எவ்வளவு 40 கேரக்டருக்கு மிகாமல் இருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி நல்ல ஸ்பேஸ் விட்டு விட்டு 40க்கு மேல இல்லாம இருக்கணும்ன்றாங்க. அப்புறம் ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு தனி நபர் ஒருத்தருக்கோ, ஒரு தனி நிறுவனத்திற்கோ, அல்லது ஒரு தனி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ அந்த மாதிரி குறிப்பிட்டு தான் அட்ரஸ் பண்ணணும். ஜென்ரலா வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா. சோ ஒரு ஐட்டம்ஸ் வந்து ஒண்ணு ஒரு தனி நபருக்கா இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனத்துக்கா இருக்கலாம், அல்லது ஒரு கேர் ஆஃப் ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பராக இருக்கலாம். இந்த மாதிரி குறிப்பிட்டு தான் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒருவேளை இப்ப நம்ம ஒருத்தருக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு போட்டு ஒருத்தர் பேர் எழுதி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் பின்கோட் போட்டு அனுப்புறோம். ஆனா அங்க போய் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து இப்ப இல்லவே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்படியே என்ன பண்ணுவாங்களாம், சேம் அப்படியே ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிடணும் அப்படின்றாங்க. சோ இதுல நீங்க முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த பிக்சரை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். சோ அட்ரஸ் நீங்க எங்கெல்லாம் எழுதுறீங்களோ அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 10 மில்லிமீட்டர் கேப் விட்டுறணும்ன்றாங்க. சுத்தி ஒரு எம்டி வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுறணும்ன்றாங்க. அண்ட் ஸ்டாம்புக்குனே ஒரு 74 மில்லிமீட்டர் மட்டும் தான் இடைவெளி கொடுக்குறாங்க. டாப்ல இருந்து அட்ரஸ் எழுதுறதுக்கு ஒரு 40 மில்லிமீட்டர் கேப் விடணும்ன்றாங்க. அண்ட் ரைட்ல, லெஃப்ட்ல, பாட்டம்ல எல்லாம் ஒரு 15 மில்லிமீட்டர் கேப் விட்டுட்டு தான் எந்த அட்ரஸ்னாலும் எழுதணும்ன்றாங்க. சோ இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ், அட்ரஸிங்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸா நம்ம ரெகுலேஷன்ல குறிப்பிட்டிருக்கிறது இதெல்லாம் மட்டும்தான். ஓகேங்களா. சோ இதுதான் முக்கியமான விஷயம். சோ இதுக்கு முன்னாடி நான் ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி, சோ ரொம்ப லாங்கா போனா உங்களுக்கும் ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும் இல்லையா. சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 மினிட்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம், ரைட். ஓகே. சோ இப்ப நம்ம கவர் பண்ண போர்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு சில क्वेश्चंस மட்டும் சும்மா ரேண்டமா கேக்குறேன். ஓகேவா. சோ எனக்கு வந்து சும்மா உங்களோட மெசேஜ் பாக்ஸ், வாய்ஸ் நீங்க ஆன் பண்ண வேணாம் மைக்க, சும்மா உங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல மட்டும் உங்களோட ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க போடுங்க. சோ இது கிளாஸ் கொஞ்சம் போரிங்கா எல்லாம் போகும். சோ எனக்கு சொல்லுங்க, ஒரு மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க வந்து இன்ஷூர்ட் ஆர்டிகல் புக் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எஸ் ஆர் நோ மட்டும் எனக்கு மெசேஜ்ல போடுங்க ப்ளீஸ். எஸ் அப்சல்யூட்லி நோ. ஓகே ஓகே, தேங்க் யூ சோ மச். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஓகே தேங்க் யூ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆபீஸ்னுடைய போஸ்ட் மாஸ்டருக்கு
யார் மாதிரியான பவர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்? ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர்னுடைய எஸ் அஃப்கோர்ஸ் எஸ்பிஓஸ் ஒரு டிவிஷனல் ஹெட்னுடைய பவர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஓகே, நான் இப்ப ஸ்கிரீன் ஸ்டாப் பண்றது நிறுத்திட்டேன். சோ தட் क्वेश्चन வந்து நம்ம அப்படியே போயிடலாம். ஓகே, அடுத்தது இப்ப எனக்கு சொல்லுங்க, நைட் போஸ்ட் ஆபீஸ்ல சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல டெலிவரி மற்றும் மணி ஆர்டர் சேவைகள் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. எஸ், அப்சல்யூட்லி நோ. ஓகே, சோ எனக்கு சொல்லுங்க, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் சாட்டர்டே அன்னைக்கு எவ்வளவு நேரம் பண்ணுவாங்க? ஐ ரிப்பீட், ஒரு சாட்டர்டே சேவிங்ஸ் பேங்க்கான டிரான்சாக்ஷன்ஸ்க்கான டைம் எஸ் அப்சல்யூட்லி 6 hours தான். ஓகே, தேங்க் யூ. சரி, எந்த ஆபீசர் வந்து அடிஷனல் ஹவர்ஸ் ஆஃப் பிசினஸ் இல்லனா டிரான்சாக்ஷன் லிமிட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஐ ரிப்பீட், who can authorize additional hours for services or fix hours or transaction? Chief PMG மட்டும் கிடையாது, ஆர் எனக்கு ரெண்டு பேருமே சொல்லணும். எஸ், அப்சல்யூட்லி சீஃப் பிஎம்ஜி ஆர் பிஎம்ஜி. எஸ் எஸ் எஸ், அவ்வளவுதான். ஓகே, நம்ம போஸ்டல் ஹாலிடேஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆப்ஷனல் ஹாலிடேஸ் இருக்கு? குவிக்கா எனக்கு மெசேஜ்ல போடுங்க. how many optional holidays are there? yes, of course 3. ஓகே, சரி, ஒரு இல்லீகல் யூஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் வந்து எந்த செக்ஷன் படி நமக்கு வந்து அஃபென்ஸா கருதப்படும்? செக்ஷன் 186 of section 186 of Bharatiya Nyaya Sanhita. Absolutely right, absolutely right. Okay, and இப்போ எனக்கு சொல்லுங்க, எந்த ஸ்டாம்ப் வந்து எவ்ரிடே போஸ்டல் நீட்ஸ்க்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டாம்பினுடைய பெயர் என்ன? எவ்ரிடே யூஸ்க்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்டாம்பினுடைய பேர்? எஸ், of course definitive stamp is absolutely right. ஓகே, இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். அண்ட் மை ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் பல்கா ஆர்டர் பேஸ் பண்றவங்க அட்லீஸ்ட் எவ்வளவு குவாண்டிட்டி அவங்க கொடுக்கணும்? மை ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் 5000 இஸ் ரைட். ஓகே, சரி, பிலாட்லி அட்வைசரி கமிட்டியினுடைய மெம்பர் செக்ரட்டரி யாரு? இது கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்தா சொல்லலாம். பிலாட்லி அட்வைசரி கமிட்டியினுடைய who is the member secretary? எஸ் எஸ் எஸ், டிடிஜி. எஸ் எஸ், டைரக்டரேட்ல இருக்கக்கூடிய டிடிஜி. எஸ் எஸ், not additional DG, deputy director, DDG of Philately division of directorate. yes yes. okay, ஒரு Philately advisory committee ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் மீட் பண்ணுவாங்க? how many times in a year? one is the right answer. and ஒரு registration large envelope னுடைய விலை என்ன? what is the rate of large envelope, registration envelope? 23 is the right answer. 22 plus 1. ஓகே, சோ ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒரு கவர்ல எவ்வளவு ஏரியால பேஸ்ட் பண்ணலாம்? ஸ்டாம்ப பொறுத்த வரைக்கும் how many? 74 சென்டிமீட்டரா மில்லிமீட்டரா? yes, 74 mm. yes, 74 mm is the right answer. I'm extremely happy so that கொஞ்சம் இவ்வளவு தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே நீங்க absolutely நீங்க பயங்கர தரவா இருக்கீங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. so shall we continue பண்ணலாமா? okay, so as the exam is fast approaching, நம்ம கிட்ட கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கு, அதனால ஃபர்தரா என்னோட ஓகே மைக் மட்டும் மெல்லுங்க பரிசு போட்டு கேட்டா மெல்லுங்க கால் I'm continuing now. So அடுத்து நம்ம ரெகுலேஷன் என்ன பார்க்க போறோம்னா, mails for defense services personnel serving in army and air force. So இந்த மாதிரி ஆர்மில ஏர் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தபால் அனுப்பணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பர்டிகுலர்ஸோட அனுப்பணும்? நம்ம நார்மல் டொமஸ்டிக் என்னென்ன பார்த்தோம், பேரு, கேர் ஆஃப், என்ன டவுனு, என்ன எல்லாமே, அது மாதிரி டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளோட பாதுகாப்பு பணியாளர்களுக்கு தபால் அனுப்பும் பொழுது என்னென்ன மாதிரி பர்டிகுலர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும்? அவங்களோட நம்பர் என்ன, அவங்க என்ன ரேங்க் வந்து ஹோல்ட் பண்றாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க எந்த யூனிட்ல ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸோட அவங்களுக்கு அனுப்பணும்ன்றாங்க. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி மெயில்ஸ அவங்க எந்த ஏபிஓக்கு அட்ரஸ் பண்ணும், அதாவது கேர் ஆஃப் 56 ஏபிஓவா இல்ல 99 ஏபிஓவா அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போஸ்ட் டவுன்லாம் எதுவுமே குறிப்பிடாம, ஏன்னா அவங்களுடைய கேம்பிங் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும், அதனால கேர் ஆஃப் எந்த ஏபிஓ, எந்த ஆர்மி போஸ்ட் ஆபீஸ்னுடைய
அந்த கண்ட்ரோல்ல வருவாங்கன்றத மட்டும் மென்ஷன் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே அவங்களோட பேரு, நம்பர், ரேங்க், எந்த யூனிட்ன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது புதுசு, அதனால மேபி இது எக்ஸாமினேஷன்ல இது வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸம்ஷன் இன் மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். சோ நார்மலா மெத்தட் ஆஃப் அட்ரஸிங்னா இப்படிதான் இருக்கணும், என்னென்ன விவரங்கள் இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி அட்ரஸிங் அப்படின்றதுக்கு விலக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா இது பார்க்கலாம். சோ நம்ம ஒரு சில அதிகாரிகளுக்கு ஒரு சில ஒரு 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 விஷயத்துக்காக அனுப்பும் பொழுது சென்டர் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டா எழுதணும்ன்ற அவசியம் இல்லைன்றாங்க. ஒரு சென்டர் அட்ரஸ் அப்படின்றது நம்ம பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இல்லையா, நார்மல் மேனர் ஆஃப் அட்ரஸிங். ஆனா ஒரு சில பயன்பாட்டிற்காக இது வந்து கம்பல்சரி இல்லைன்றாங்க. யாருக்கு அப்படின்னா, யார் ஒருவர் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டிக்கு ஏதாவது ஒரு தபால் அட்ரஸ் பண்றாங்களோ அல்லது சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆபீசர் எதுக்காக அட்ரஸ் பண்றாங்களோ, சோ இந்த மாதிரி அதுல மேல குறிப்பிட்டிருந்தா கம்ப்ளைண்ட் அண்டர் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலோ அல்லது PIDPI அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மஸ் ரெசல்யூஷன் அப்படின்ற மாதிரி அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு எழுதியிருந்தாலோ, அந்த என்வலப் எழுதியிருந்தாலோ, அத சென்டர்ஸ்னுடைய அட்ரஸ் இல்லாம அப்படியே தபாலுக்கு வாங்கிக்கலாம். சோ இதுக்கு சென்டர் தன்னுடைய அட்ரஸ், தன்னுடைய அடையாளத்தை வந்து சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சர்க்கிள் விஜிலன்ஸ் கமிட்டி, சர்க்கிள் விஜிலன்ஸ் ஆபீசர் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் அண்டர் இந்த PIDPI அப்படின்னு எழுதியிருந்தால் அதுக்கு என்ன தேவை கிடையாது, சென்டர்ஸ் அட்ரஸ் எடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம டொமஸ்டிக் ஐட்டம்ஸ்னுடைய மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸோட மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இன்டர்நேஷனலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தபால் ஒரு ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டெலிவரி அட்ரஸ் தான் கண்டிப்பா இருக்கணும், மல்டிபிள் அட்ரஸஸ் இருக்கக்கூடாது. அண்ட் இது வந்து டெலிவரி வந்து இன்னொரு அட்ரஸ்க்கு வந்து தேவை அப்படின்னா அப்பப்ப இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அது வந்து மாறுபடும் அப்படின்றாங்க. சோ இந்த அட்ரஸும் அதே மாதிரிதான், ஹேண்ட் ரிட்டனாவோ பிரிண்டடாவோ எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஃபுல்லா லெஜிபிளா எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில ஈஸியா அதை டிரான்ஸ்மிட் பண்ற மாதிரி எல்லா விதமான விவரங்களும் அந்த கண்ட்ரியோட பெயர் எல்லாத்தையும் எழுதணும்ன்றாங்க. அண்ட் முக்கியமா அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸும் அரபிக் நியூமரல்ஸை பயன்படுத்தி எழுதணும். அண்ட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த கண்ட்ரியினுடைய லாங்குவேஜ்ல கூட நீங்க எழுதி அனுப்பணும்ன்றாங்க. டெஸ்டினேஷன் எங்க போகுதோ அந்த கண்ட்ரியினுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா எழுதி அனுப்பலான்றாங்க. அண்ட் நேம், அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரி என்ன, அதனுடைய டெரிட்டரி, அதனுடைய வரம்பு எங்க இருக்கு, அண்ட் அதெல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதி அந்த கண்ட்ரியினுடைய டெலிவரி, இப்ப நமக்கு எப்படி பின் போஸ்டல் கோடு சொல்றோமோ அது மாதிரி அந்த கண்ட்ரியினுடைய கரெக்ட் போஸ்ட் கோட் நம்பரையோ அல்லது டெலிவரி ஜோன் நம்பர், அதாவது ஜிப் கோட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான நம்பர் எது இருக்கோ அந்த முறையே எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிதான் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகலுக்கு நம்ம அட்ரஸிங் அப்படின்றது நம்ம பண்ணணும்ன்றாங்க. சோ அட்ரஸ் வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இருக்கணும், டொமஸ்டிக் சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கும். பேரு அண்ட் மொபைல் நம்பர் ஆப்ஷனல், எந்த பில்டிங்ல எந்த ஸ்ட்ரீட்ல, இன்கேஸ் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எதுவும் இருந்ததுன்னா என்ன போஸ்ட் பாக்ஸ் நம்பர், எந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு அவங்களோட டெலிவரி வரும், அண்ட் எந்த சிட்டி டவுன் என்ன, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா ரீஜியன் ஏதாவது இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல வரும், அந்த மாதிரி ரீஜியன் லெவல், அவங்களுடைய போஸ்ட் கோட் என்ன அண்ட் அவங்களுடைய கண்ட்ரி என்ன, இந்த மாதிரி இவ்வளவையும் தெளிவா எழுதியோ கையில் எழுதியோ பிரிண்ட் பண்ணியோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்ல அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் அங்க பார்த்த அதே கதை தான் இங்க ரிப்பீட் ஆகும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். டு ஃப்ரம் எழுதணும், அதேதான் 15 எழுதணும், அதேதான் இருக்கும். சோ இது வந்து நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? அடுத்தது போஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ போஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸ், ஒருவர் ஒரு தபால எப்படி எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இது. ஓகேங்களா? சோ முதல்ல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருது என்னன்னா நம்மளுடைய சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் மோட்ஸ்ல இந்த வகையில எல்லாம் நம்ம ஒரு தபாலை போஸ்ட் செய்யலாம். முதல்ல என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு லெட்டர் பாக்ஸ் தான். சோ சாதா தபால், லெட்டர் கார்டு, ஏரோகிராம், போஸ்ட் கார்டு, புக் போஸ்ட், ஸ்மால் பேக்கெட்ஸ், அப்புறம் லிட்டரேச்சர் ஃபார் பிளைண்ட், இது எல்லாமே ஃபுல்லா ப்ரீபெய்ட் பண்ணி, ஓகேவா, எல்லா விதமான கட்டணத்தையும் செலுத்தி
அதற்கான போஸ்டேஜ் எல்லாத்தையும் செலுத்தி என்ன பண்ணலாம், ஒரு லெட்டர் பாக்ஸ்ல தாராளமா போடலாம். ஆனா எதெல்லாம் நீங்க லெட்டர் பாக்ஸ்ல போடவே கூடாது, ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ் போடக்கூடாது, பீரியாடிக்கல்ஸ் எதுவும் போடக்கூடாது, பிராங்க் பண்ண ஐட்டம்ஸ் கண்டிப்பா போடக்கூடாது. அண்ட் இதெல்லாமே லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது, கவுண்டர்ல தான் பிரசன்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த லெட்டர் பாக்ஸ்ல போட்டா அதை அன்பெய்டாக ட்ரீட் பண்ணி அது வந்து ரெகுலேஷன் 71 படி எப்படி டாக்ஸ் பண்ணும் அப்படின்றதன் படி முடிவு செய்யப்படும் அப்படின்றாங்க. அண்ட் இதெல்லாம் இப்ப இந்த ரெண்டும் நம்ம பார்த்ததுன்னு அன்அக்கௌண்டபிள், அதாவது பதிவு செய்யப்படாத தபால்கள். இதுவே பதிவு அக்கௌண்டபிளான நமக்கு ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது, கண்டிப்பா கவுண்டர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி பெரிய ஐட்டம்ஸா இருக்கு, லைக் அதனுடைய சைஸ்னால நம்ம வந்து போஸ்ட் பாக்ஸ்ல போட முடியல, அது என்ன பண்ணணும், அதை விண்டோல கொண்டு போய் நீங்க கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு போஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்றாங்க. சோ இது வந்து ஜெனரலி என்னது, அன்அக்கௌண்டபிள்க்கு இதான். லெட்டர் பாக்ஸ்னா லெட்டர் பாக்ஸ்ல என்னென்ன போடலாம் போடக்கூடாது இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர். எல்லா விதமான அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸும் நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டர்ல கொடுத்து அதை ஃபர்தரா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மட்டும் இல்லாம பிரான்சைசி அவுட்லெட்லயும் கொடுக்கலாம். சோ டிபார்ட்மெண்ட் விதிகளுக்கு உட்பட்டு டிபார்ட்மெண்ட் வந்து அங்கீகரித்த பிரான்சைசி அவுட்லெட் இருக்கும் இல்லையா, அங்க வந்து தபால்களை கொடுக்கலாம். இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட தபால் அலுவலகத்துல செல்ஃப் புக்கிங், தானே கஸ்டமரே போய் வெயிட் பண்ணி அதை புக் பண்றதுக்கான ஏதுவான, அதுக்கு பேர் தான் செல்ஃப் புக்கிங் கியோஸ்க். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், பார்சல்ஸ் அதெல்லாமும் கூட அவங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் புக்கிங் கியோஸ்க் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ரீஜனல் ஹெட் தான் இது ஆத்தரைஸ்டு. எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் இந்த செல்ஃப் புக்கிங் கியோஸ்க் வைக்கலாம் அப்படின்ற முடிவு பண்றது யார் தான், ரீஜனல் ஹெட். ஓகேவா? சோ ஐ ரிப்பீட், ரீஜனல் ஹெட் தான் முடிவு பண்ணுவாரு. ஓகே, எப்படி எல்லாம் போஸ்ட் பண்ணா, லெட்டர் பாக்ஸ்ல பண்ணலாம், கவுண்டர்ல கொடுக்கலாம், பிரான்சைசி அவுட்லெட்ல கொடுக்கலாம், செல்ஃப் புக்கிங் கியோஸ்க்ல வந்து தானா கூட புக் பண்ணலாம். ரைட்? ஓகே. அடுத்தது நீங்க பார்க்க போறது என்னன்னா, இன்னும் இருக்கு போஸ்டிங் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னன்னா வெப் ஆர் மொபைல் அப்ளிகேஷன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புது டெக்னாலஜி படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வெப் போர்ட்டல் வந்து ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படின்னா, கஸ்டமரே ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிட்டு எல்லாம் மதம் பண்ணிட்டு டெஸ்பேட்ச்க்கு மட்டும் இங்க கொடுக்கலாம், அல்லது நம்ம போய் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் கிளிக் அண்ட் புக். இது ஒரு ஆன்லைன் சர்வீஸ், வெப்சைட்ல இருக்கு. இந்த சர்வீஸ் வந்து கஸ்டமரே புக் பண்ணிக்கலாம். ஆனா அதுல எந்த விதமான ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது, இருந்தா அதை மேற்கொண்டு டிரான்ஸ்மிட் பண்ண செய்யப்பட மாட்டாது. சோ இந்த மாதிரி வகையில எல்லாம் ஒரு தபால என்ன பண்ணிக்கலாம், தாராளமா போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு அக்கௌண்டபிள் ஆர்டிகல் வந்து ஒரு கஸ்டமர் நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்தாலும் அதற்கென்று ஒரு ரெசிப்ட் அப்படிங்கிறது அந்த கஸ்டமருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ரெகுலேஷன் நம்பர் 23. அடுத்தது ஓனர்ஷிப் ஆஃப் ஐட்டம்ஸ். சோ இது ரொம்ப முக்கியம். ஒரு தபாலினுடைய ஒரு டொமஸ்டிக் ஐட்டம் வச்சுக்கோங்க, நான் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ரெண்டா பிரிச்சுப்பாங்க. சோ ஒரு டொமஸ்டிக் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த லெட்டர்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய உரிமம், ஓனர்ஷிப் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அது சென்டருக்கு தான் இருக்கும். எப்ப வரைக்கும்னா அது கரெக்டான அட்ரஸ் கிட்ட போய் டெலிவர் ஆகுற வரைக்கும் அதோட ஓனர்ஷிப் யாருக்கு தான், சென்டருக்கு தான். அன்லெஸ் அது வந்து வேற யாரும் பறிமுதல் செய்யாத வரைக்கும், லைக் அது பறிமுதல் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி இவங்களோட ஆகாது. சோ யாரும் பறிமுதல் செய்யாம ஒரு சாதாரண தபால் அது அந்த சம்பந்தப்பட்ட அட்ரஸிடம் போய் சேரும் வரை அதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து அது யாரோட ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா சென்டர், அனுப்புனருடைய ப்ராப்பர்ட்டி தான். இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான், அதுவும் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சென்டர் தான். அன்லெஸ் அது கரெக்டான அட்ரஸிட போய் சேர்ற வரைக்கும், அன்லெஸ் அது யாரும் எந்த ஒரு சட்டத்திற்கும் உட்பட்டு அதை யாரும் வந்து கைப்பற்றுதலோ பறிமுதலோ செய்யாம இருக்கும் வரைக்கும் அது யாரோட சொத்து தான், அது வந்து அவங்களோட ஓனர்ஷிப் தான். சோ இதை சொல்றதுதான் உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 24. சோ த நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஒரு கரெக்டான பார்ட் வந்து போகுது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, சோ இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ரொஹிபிஷன்ஸ், சோ அதாவது தடைகள், எந்தெந்த மாதிரியா பொருட்கள் எல்லாம் டொமஸ்டிக் as well as இன்டர்நேஷனல், இதுல ரெண்டுல எந்த வித்தியாசமும் கிடையாது, எதெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு பாக்குறதா இந்த ஸ்கிரீன். சோ இது எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை நீங்க அப்படியே லைன் பை லைன் வாசிச்சுக்கோங்க. பிகாஸ் இதுலதான் MCQ மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல ஒரு சின்ன விஷயத்த மாத்திட்டு
அது மட்டும் ஆட் மேன் அவுட் மாதிரி இதுல எதெல்லாம் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதனால பாத்துக்கோங்க. ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எனி எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது வெடிக்கக்கூடிய ஆபத்தான பொருட்கள் அல்லது அழுக்கான பொருட்கள் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்கள். ஸோ அதாவது உயிருள்ள பொருட்கள், லிவிங் கிரியேச்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த ஒரு தபால் அலுவலகத்துல எந்த ஒரு அதிகாரியும் அல்லது வேற யாருக்கும் எந்தவித சேதமும் படுத்தாத வகையில இருக்கக்கூடியது மட்டும்தான் அனுப்பணும்ன்றாங்க, வேற எதுவும் அனுப்பக்கூடாது. அடுத்தது எந்த எனிதிங் லைக்லி டு இன்சூர், அதாவது டிரான்ஸ்மிஷன் அப்போ ஒரு தபால் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும் பொழுது எந்த ஒரு ஆபீசரையும், தபால்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆபீசரையும் யாரையும் இன்ஜூர் பண்ண வகையில யாருக்கும் காயப்படுத்த கூடாத அளவுக்கு அந்த பொருள் அப்படிங்கிறது இருக்கணும்ன்றாங்க. அண்ட் அதே மாதிரி எனி டிக்கெட் ப்ரொபோசல், எந்த ஒரு மத்திய அல்லது மாநில அரசும் அங்கீகரிக்காத லாட்டரி அண்ட் அதனுடைய டிக்கெட்ஸ் எதையுமே அனுப்பக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு அநாகரிகமான இன்டீசென்டான ஒரு ஒழுக்கக்கேடான அல்லது ரொம்ப ஆபாசமான ஒரு ஓவியமோ புகைப்படமோ இல்ல எந்த ஒரு குறியீடுகளும் நம்ம வந்து அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. அண்ட் அதை விட முக்கியமா எந்த ஒரு அநாகரிகமான ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ அதனுடைய ஒரு மார்க்கோ அல்லது எந்த தேச துரோகமான ஒருத்தரை அச்சுறுத்தும் வகையில இல்ல ஒருத்தரை புண்படுத்தும் வகையில இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐட்டமும் அனுப்பக்கூடாதுன்றாங்க. அண்ட் அதே மாதிரி சட்டம் ஒழுங்க வந்து பராமரிக்கிறதுக்கு பாதகமா, லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றதுக்கு பாதகமா இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் அனுப்பக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு கவர்லயோ இல்ல ஒரு ஐட்டம்லயோ குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அல்லது இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்தின் கீழே தண்டனைக்குரிய குற்றமாக தண்டிக்கப்பட்ட ஒரு நபரனுடைய ஒரு பிக்சரோ புகைப்படமோ இல்லது அவர் பத்தின ஒரு குறியீடோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது. அப்புறம் எந்த ஒரு இதுலயும் ஒரு அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இம்ப்ரெஷன் வந்து இத போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்காத மாதிரி, அதாவது பார்த்தா இது போஸ்டேஜ் ஸ்டாம்பா இருக்கும், அது உண்மையா போஸ்டேஜ் ஸ்டாம்பா இருக்காது. சோ அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரியான எந்த ஒரு மார்க்கிங்ஸுமே தபால்ல இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது சர்வதேச போதைப் பொருள் நம்மளோட வாரியத்திலிருந்து எந்தெந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாம் நமக்கு தடைப்பட்டு செய்திருக்காங்களோ அந்த மாதிரி சட்டவிரோத போதைப் பொருட்கள் மருந்துகள் எதையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அடுத்தது கவுண்டர்ஃபீட் அண்ட் பைரேட்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது போலி மற்றும் திருட்டு பொருட்கள் எதுவுமே அனுப்பக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எனிதிங் பை விச் நேச்சர் ஆஃப் பேக்கிங் மே எக்ஸ்போஸ், அதாவது அவரோட அந்த பேக்கிங் பண்ண இயல்புனாலேயே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரிக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ ஏதாவது இல்ல மத்த போஸ்டல் ஆர்டிகல்ஸ்க்கோ இல்ல ஒரு மூன்றாம் நபர் தேர்ட் பார்ட்டினோட ப்ராப்பர்ட்டிக்கோ எந்த ஒரு சேதம் விளைவிக்கும் பொருட்களையும் அனுப்பக்கூடாது. அடுத்து டேஞ்சரஸ் குட்ஸ், ஆபத்தான பொருட்கள், போதைப் பொருள், தடை செய்யப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி இங்க நிறைய குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க, இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், இதன்படி தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களும் அனுப்பக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஏர்ல சிலதெல்லாம் ப்ரோஹிபிட்டடா இருக்கும், சர்ஃபேஸ் மோட்ல தரை வழியாக தான் அனுப்பணும், சிலதெல்லாம் ஏர்ல உங்களுக்கு வந்து ஏர் டிரான்ஸ்மிஷன்ல அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பேட்டரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்தது உயிருள்ள விலங்குகள், அதாவது இதுல நம்ம சொல்லிக்கோ இல்லையா வேற எந்த அபிஷியல்ஸையும் பாதிக்காத வகையில அந்த மாதிரி இதுல குறிப்பிட்டது தவிர வேற எந்த ஒரு உயிருள்ள ஒரு விலங்குகளையும் அனுப்பக்கூடாது. அண்ட் முக்கியமா காயின்ஸ், நாணயங்கள், ரூபா நோட்டு, மதிப்புமிக்க பொருட்கள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன இன்ஷூர் பண்ணி நம்ம ஸ்பெஷல் ப்ராசஸ் சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஃபாலோ பண்ணாம நார்மலா அனுப்பக்கூடாது. அதே மாதிரி ப்ரொவைட் ஆர்டர் ஷல் பி இன் கன்சர்ன்ஸ், ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆர்டர் எல்லாமே ரிசர்வ் பேங்கோட கைட்லைன்ஸ்கையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் எனி அது நம்ம அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் மற்றும் ஒழுங்குக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் வரும். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நாணயங்கள் அல்லது இந்த மாதிரி காசு இதெல்லாம் பொருட்களாக உங்களுக்கு கரன்சி நோட்ஸ், பேங்க் நோட்ஸ் ஷில் பி டிரான்ஸ்மிட்டட் ஆஸ் இன்ஷூர்டா மட்டும் தான் அதை அனுப்பணும். நான் சொன்னேன் இல்லையா இன்ஷூர்டா அனுப்பாம நார்மலி அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. சோ மத்த அல்லது என்ன சொல்றது பிரதேசத்துல ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும் பொழுது ஒரு சில பொருட்கள் அந்த குறிப்பிட்ட நாடு தடை செஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட கண்ட்ரி ப்ரோஹிபிட் பண்ண ஆர்டிகல்ஸையும் நம்ம இங்க இருந்து என்ன பண்ணக்கூடாது, டெஸ்டினேஷன்ல இருந்து அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. சோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரோஹிபிஷன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கம் இருந்தது பாத்தீங்களா, இதெல்லாம் தான் ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ். ஓகே, சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா டேக் டைம், லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. ஓகேவா, நான் இப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து சொன்னேன்.
ஆனா இதை லைன் பை லைன் பாத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஸ்லைட்டா மாத்தி கூட உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல ஒரு சின்ன ஒரு பொடி வச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஹிபிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரியில எதுவுமே அட்மிட் பண்ணாம எந்த ஒரு ஃப்ராடுலண்டோட ஆக்ட் இல்லாம அந்த மாதிரி எதையுமே அனுப்பக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு உங்களுக்கு வந்து பாதகம் விளைவிக்கும் மாதிரியான எந்த விதமான பொருட்களும் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் வரக்கூடாது. ஸோ இதுல என்னென்ன பார்த்தோமோ சேம் அதே தான் இன்டர்நேஷனலுக்கும் பொருந்தும். ஸோ அந்த கண்ட்ரி மெயினா அந்த டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து அந்த மாதிரியான பொருட்கள் வந்து ப்ரொஹிபிட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்றாங்க. சேம் அதே தான் இருக்கும். லைவ் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு பயோமெடிக்கல் ரிசர்ச்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணி இருந்தால் ஓகே, மற்றபடி எதையும் அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். ஸோ அதாவது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கோல்டு, சில்வர், பிளாட்டினம், பேங்க், கரன்சி நோட்ஸ் இது எதுவுமே அன்இன்ஷூர்டா அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. எல்லாமே உங்களுக்கு கட்டாயமா அதை என்ன பண்ணி தான் அனுப்பணும்? இன்ஷூர் பண்ணி தான் அதை அனுப்பணும். ஓகேங்களா? அண்ட் நான் சொன்ன மாதிரி சில கண்ட்ரிஸ் நம்ம டொமஸ்டிக்கு தான் என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஷூர் பண்ணா இந்த வேல்யூபிள்ஸ் லைக் கோல்டு, சில்வர், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், பேங்க் நோட்ஸ், கரன்சி நோட்ஸ், காயின்ஸ் எல்லாம் அனுப்பலான்னு. இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் அந்த டெரிட்டரி அந்த கண்ட்ரியினுடைய அந்த எல்லை உங்களுக்கு அந்த கோல்டு புல்லியன்ஸ் எல்லாருமே ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல ஒரு சில வேல்யூக்கு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதன்படிதான் அனுப்பணும். சோ அந்த வேல்யூக்கு அந்த ஆக்சுவல் வேல்யூக்கு மேல அவங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்களை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. அடுத்த ரெகுலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐட்டம்ஸ் ஃபார் பிளைண்ட் ப்ரொஹிபிட்டட் இன் சர்டன் கேசஸ். சோ இதுல வந்து நம்ம பின்னாடி அந்த கிளாஸ் ஆஃப் மெயில்ஸ் வந்து நம்ம வெனஸ்டே பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேட்டகரி. இதுல லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்னு பிளைண்ட் பீப்புளுக்காகவே நம்ம ஒரு தனி கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் வச்சிருக்கோம். ஸோ இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்ல ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் இதுல என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்ல என்னென்ன இருக்கக்கூடாதுன்னா, எந்த ஒரு குறியீடோ அல்லது எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஒரு எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனும் அதுல கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்றாங்க. அண்ட் அதே மாதிரி இட் ஷால் நாட் கண்டெயின் எனி போஸ்டேஜ் ஸ்டாம்ப், இல்லைன்னா எந்த ப்ரீபேமெண்ட்டுக்கு எதுவுமே ஓகேங்களா, எந்த போஸ்டேஜோ அந்த மாதிரி இல்லாம இருந்தா. ஸோ அதாவது என்னென்ன இருந்தா அனுப்ப மாட்டோம் அப்படின்னா, லிட்ரேச்சர் பிளைண்டா ஏத்துக்க மாட்டோம்னா, கரஸ்பாண்டன்ஸ் எதுவும் கம்யூனிகேஷன் எடுத்துக்க மாட்டோம். அப்புறம் கண்டிப்பா அதுல போஸ்டேஜ் அப்படின்றது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இருக்கணும். லைக் அதுல எந்த விதமான எக்ஸ்ட்ரா என்க்ளோஷர்ஸும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கலாம் அப்படின்னா, சென்டர் தன்னுடைய அட்ரஸ் மட்டும் வேணா எழுதி அனுப்பலாமே தவிர வேற அதுல எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ முறையா போஸ்டேஜ் செலுத்தி வேற எந்த வித எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் இல்லாம எல்லாமே ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அண்ட் இன் எனி காஸ்ட் வேற எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். அடுத்தது ஓகே, அடுத்து நம்ம ரெகுலேஷன் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் சென்ட் இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எனி லா அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது என்னன்னா, நடைமுறையில சட்டம் விதிகள் அல்லது நம்மளோட ஒழுங்குமுறைகளுக்கு மீறி அனுப்பப்படும் எந்த ஒரு தபாலையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து அனுப்ப மாட்டோம். அதை டீடைன் பண்ணி அதை வந்து தாமதப்படுத்தி ஸோ அந்தந்த அந்த அந்த அத்தாரிட்டி அந்த ஆஃபீஸர்னுடைய அவருடைய ஆர்டர்ஸின் படி தான் அனுப்பும். ஸோ ஐட்டம்ஸ் நம்மளோட எந்த சட்டம் ஒழுங்குக்கு பாதகமாக அனுப்பக்கூடிய நடைமுறையில் இருக்கிற சட்டம் படி எதுக்கு பாதகமா அனுப்பக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து மேற்கொண்டு டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம். அதை வந்து டீடைன் பண்ணி அதை வந்து தாமதப்படுத்தி அதை நிறுத்தி அதை டிஸ்போஸ் தான் பண்ணுவோமே தவிர அதை ஃபர்தரா டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் ஆஃப் ரெகுலேஷன் நம்பர் 23. அடுத்த ரெகுலேஷன் நம்பர் 34ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஸ்போசல் ஆஃப் இன்டர்செப்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இடைமறித்த பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அபிஷியலோ ஒரு ஆபீசரோ உங்களுக்கு வந்து ஒரு சஸ்பீஷியஸா ஒரு விஷயம் வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது இதுல என்ன மாதிரி சஸ்பீஷன்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டிஸ்போசல் ஆஃப் இன்டர்செப்டட் ஐட்டம்ஸ் ஒரு அபிஷியலோ ஒரு ஆபீசருக்கோ இந்த மாதிரி ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ்ல
இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் இருக்கு அப்படின்னா, சோ எந்த மாதிரி அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குற்றம் செய்து இதை வச்சு ஏதாவது குற்றம் செய்வாங்க, இல்ல குற்றம் செய்வதற்கு தூண்டுகோலாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு எவிடன்ஸா இது வந்து ஏதாவது ஒரு கேஸ்க்கு ஒரு எவிடன்ஸாக இது போய் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது ஏதாவது ஒரு குற்றம் செய்யறதுக்கு தூண்டுற மாதிரி ஏதாவது இருந்தாலோ, இல்ல பப்ளிக் சேஃப்டி பொதுமக்களோட பாதுகாப்புக்கோ எதுக்கோ அது இடையூறாக இருந்தாலோ, அந்த மாதிரி அபிஷியல் அந்த மாதிரி எந்த பொருட்கள் இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பா டிரான்ஸ்மிட் பண்ணாம அதை நிறுத்தி அதை மேற்கொண்டு அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்களே தவிர அதை வந்து கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க, டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் ரெகுலேஷன் நம்பர் 34ல சொல்லுவாங்க. அடுத்தது சேம் அதேதான், அதாவது இப்போ நம்ம ப்ரொஹிபிஷன்ஸ் பார்த்ததனுடைய கண்டினியூஷன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. சோ இதுல என்ன இருக்கும்னா, நம்ம பார்த்தோம் எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்தரா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஐட்டம்ஸ் சஸ்பெக்டட் டு கண்டெயின் டேஞ்சரஸ் சப்ஸ்டன்சஸ், ஆபத்தான பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்றதுன்னு பார்ப்போம். சோ ஏதாவது ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸான அந்த மாதிரி எந்த பொருட்கள் இருந்தாலும் அதை எல்லாமே நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணாம அதை வந்து டீடைன் பண்ணிட்டு அந்த சப்சிக்வெண்டா நம்மளோட ஆஃபீஸர் இன்சார்ஜுக்கு இமிடியேட்டா அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் ஃபர்தரா எடுக்க சொல்றாங்களோ அதன்படி பண்ணணும் தான். ஸோ இப்போ நம்ம காமனா இப்போ நம்ம பார்த்ததுல எல்லாத்துலயும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் அனுப்பக்கூடாது, அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்தரா அதுக்கப்புறம் என்ன ஆர்டர்ஸ் வருதோ அதன்படி தான் நடக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ரெகுலேஷன் பார்க்க வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்க்ளோஷர், அதாவது ஒரு பொருட்களை வெளிப்படுத்துதல் மீதான கட்டுப்பாடு என்ன இருக்கு அப்படின்றதான் பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம இந்த மாதிரி பண்றோம் இல்லைங்களா, அதாவது இடைமறித்து வைக்கிறோம், இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாம நம்ம எல்லாம் மறிச்சு வைக்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம அப்ப டெம்பரரியா பண்ற விஷயம் தான். ஆனா இப்படி பண்றது எதுவுமே அவர்களுக்கு பின்னாடி நம்மளுடைய கோர்ட் ஆஃப் லா படி அவங்க மேல இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சோ இதுல வந்து நம்ம இப்போதைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரெகுலேஷன்ஸ் படி நம்ம இதை வந்து டீல் பண்ணுவோமே தவிர, இதை வந்து எந்த விதத்திலையும் அவங்களுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய கோர்ட் ஆஃப் லா படி நம்ம எதுக்குமே பொருந்தாது. ஸோ நோ பர்சன் மே டிஸ்க்ளோஸ் எனி கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டு சப்ளைன். ஸோ எந்த ஒரு போஸ்டல் ஆஃபீஸரும் இந்த மாதிரி இந்த ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே இன்டர்செப்ட் பண்ணி வச்ச ஒரு விஷயத்த வந்து யார்கிட்டயும் என்ன பண்ணக்கூடாது, இந்த கம்யூனிகேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்டிப்பா இந்த ரெகுலேஷனை இன்னொரு இடத்துல இது சொன்னாதான் இந்த கேஸை வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு அப்ப சொல்லலாம். அண்ட் ஏதாவது ஒரு கோர்ட் ஆஃப் லா முன்னாடி கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னாதான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற பட்சத்துல அப்ப சொல்லணும். ஸோ இதான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் டிஸ்க்ளோஷர். ஸோ அதாவது வெளிப்படுத்துதல், ஏதாவது ஒரு விஷயம் இதை பத்தின விஷயத்த நம்ம சொல்லணும் அப்படின்னா அதன் மீது என்னென்ன கட்டுப்பாடு இருக்கு அப்படின்றதுதான் உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 36. அடுத்த 37 என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்போசல் ஆஃப் ஐட்டம்ஸ் ஓபன்டு. ஸோ இஃப் எனி ஐட்டம் ஓபன்டு, ஒரு பொருளை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க, ஏதோ டவுட் இருக்கிறதுனால, இல்ல எக்ஸாமின் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு சட்டவிரோதமான பொருட்கள் ப்ரொஹிபிட்டட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்னவோ, அவங்களோட இது என்னவோ அதை மாதிரிதான் கேரி பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஓபன் பண்றீங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி சந்தேகப்பட்டு ஓபன் பண்றீங்க அப்படின்னா, இதை ஓபன் பண்ணதுக்கான நோட்டீஸை வந்து நீங்க கண்டிப்பா சென்டர் கிட்ட நீங்க சொல்லிடணும். ஒரு நோட்டீஸ் இந்த மாதிரி இந்த காரணத்துக்காக இதை ஓபன் பண்ணோம், இல்லைன்னா ஒருவேளை சென்டரை நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அட்ரஸுக்கு இதை பத்தின நோட்டீஸ் வந்து கண்டிப்பா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 30. அடுத்தது நான் முன்னாடியே சொன்னதா, நோ ரிலீஃப் ஃப்ரம் லைபிலிட்டி. நம்ம டீடைன் பண்றது, ஓபன் பண்றது, இந்த எக்ஸாமின் பண்றது, அதுக்கப்புறம் இதை டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற எதுவுமே இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றத்திற்கு இது பண்ண மாதிரி பண்ணாது. ஸோ இந்த ரெகுலேஷன் நம்ம பண்றது எல்லாமே போஸ்டல் சைட்ல மட்டும்தான். ஸோ அந்த பர்சனுக்கு வந்து சட்டத்தின்படி என்ன குற்றமோ அதை தனியா தான் டீல் ஆகுமே தவிர, நம்ம டீடைன் பண்ணி ஓபன் பண்ணி எக்ஸாமின் பண்றது எல்லாமே நம்மளுடைய இந்த ஒழுங்குமுறைக்கு கீழே நம்ம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 39. அடுத்தது, நோ ரைட் டு காம்பன்சேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல அதை ஓபன் பண்றதோ, அதை வந்து டீல் பண்றதோ, டிஸ்போஸ் பண்றதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எல்லா உரிமையும் இருக்கு. அண்ட் இதுக்கு எந்த விதமான இழப்பீடும் வந்து கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றதுதான் ரெகுலேஷன் நம்பர் 40. ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக். வெரி வெரி எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா?
ஸோ போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக்கை பத்தி தான் இப்போ நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஒரு 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 தனி நபரும் முதல்ல போஸ்ட் பாக்ஸ் ரொம்ப டெப்தா இருக்கும். போஸ்ட் பேக் இதுல இருக்கக்கூடிய நிறைய ரூல்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து காப்பி ஆகும் உங்களுக்கு போஸ்ட் பேக்கு. ஸோ முதல்ல போஸ்ட் பாக்ஸ் பத்தி மட்டும் நம்ம டெப்தா பார்த்துடலாம். ஸோ ஒரு நபர், ஒரு தனி நபரோ, ஒரு நிறுவனமோ அல்லது வேறொருவரோ, யார் ஒருவருக்கு இந்த போஸ்ட் பாக்ஸ் மற்றும் பேக் வசதி வேணுமோ இவங்க இதுக்கான அப்ளிகேஷனை கொடுத்து இதுக்கான ஃபீஸை வந்து பே பண்ணி ஃபுல்லி ப்ரீபெய்டு ஐட்டம்ஸ் மட்டும் போஸ்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சேவையை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம்ன்றாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம் நீங்க என்ன ஞாபகம்னா, ஃபுல்லி ப்ரீபெய்டு ஆர்டிகல்ஸ் சொல்றாங்க இல்லையா, அதுதான் இது வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் போஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத டிட்டர்மின் பண்றது, முடிவு பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிள். எந்தெந்த அலுவலகத்துல எல்லாம் இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற வசதியை வந்து நம்ம அமல்படுத்தலாம் அப்படின்றத டிட்டர்மின் பண்ணி முடிவு பண்றது யார் தான், சர்க்கிள் ஹெட், அதாவது சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் இது முடிவு பண்றாரு. ஸோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ன்றது ஒருவருக்கும் ஒரு நம்பர் அப்படின்றத அலாட் பண்ணிருப்பாங்க. ஒருவருக்கும் ஒரு லாக் அண்ட் கீ இருக்கும். இதுல அவங்களுக்குன்று வந்தக்கூடிய அந்த தபால்களை எல்லாம் இந்த பாக்ஸ்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு கீ இருக்கும், அந்த கஸ்டமர் கிட்ட ஒரு கீ இருக்கும். இவங்க இதை ஓபன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஸோ அவங்க அவங்களுடைய அந்த சாவியை வச்சு ஓபன் பண்ணி டெய்லி கிளியர் பண்ணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இதுல அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, ஃபீஸ் என்னன்றதான் இப்ப டீட்டெயிலா பார்க்கிறோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் இதுல எழுதி என்ன காரணத்துக்காக இது வேணும் அப்படின்றத, நம்மளுடைய பிசினஸ் அட்ரஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலா பண்ணணும். ஒருவேளை உங்க அட்ரஸை நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டர் கிட்ட உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் அந்த ரெசிடென்ஸை கட்டாயமா 7 நாட்களுக்குள்ள கண்டிப்பா இதை தெரியப்படுத்தணும்ன்ற. ஓகேவா? 7 நாட்களுக்குள்ள கண்டிப்பா இதை தெரியப்படுத்தணும் சேஞ்ச். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணதை பத்தி பண்ணல அப்படின்னா போஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணலாம், எந்த வித அறிவிப்பும் இன்றி நமக்கு அசைன் பண்ண, நமக்கு என்று ஒதுக்கப்பட்ட போஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்ம ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட போஸ்ட் பாக்ஸை எந்த நேரமும் எந்த வித காரணமும் சொல்லாம தாராளமா வித்ட்ரா பண்ணிக்கக்கூடிய உரிமை இருக்கு. எப்ப அப்படின்னா ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இல்ல ஏதாவது இதை மிஸ்யூஸ் பண்றாங்க இது வந்து அப்படின்னு தெரிய பட்சத்துல என்ன பண்ணலாம், அந்த போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டி எப்ப வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணலாம். இப்ப என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணணும், இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. இதை நீங்க நோட் பண்ண வேண்டிய சேஞ்ச். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முழுவதுமாக போஸ்டேஜ் செலுத்தப்பட்ட அன்அக்கவுண்டபிள் ஐட்டம்ஸ், பதிவு செய்யப்படாத பொருட்கள், ஒரு கஸ்டமருடைய பொருட்கள், கேர் ஆஃப் கஸ்டமர்னு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் எழுதி அதெல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா டெலிவர் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, ஈவன் அக்கவுண்டபிள் ஐட்டம்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், போஸ்ட் பாக்ஸ் மூலியமா டெலிவர் பண்ணலான்றாங்க. மே ஆல்சோ பி டெலிவர்ட். கஸ்டமர் வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாரே ஆனால் அவருக்கு வரக்கூடிய பதிவு அந்த மாதிரி அக்கவுண்டபிள் தபால்களை கூட என்ன பண்ணலாம், போஸ்ட் பாக்ஸ் மூலியமா டெலிவர் பண்ணலாம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம அந்த அக்கவுண்டபிள் ஐட்டம்ஸை நம்ம அந்த போஸ்ட் பாக்ஸ்ல வச்சுட்டாலே அது வந்து டீம் டு பி டெலிவர்ட், அது அந்த அட்ரஸியிடம் டெலிவரி செய்ததாக கருதப்படும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எதெல்லாம் டெலிவரி பண்ணலாம், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்அக்கவுண்டபிள் ஆர்டிகல்ஸும் டெலிவரி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அக்கவுண்டபிள் ஆர்டிகல்ஸும் எப்போ கஸ்டமர்னுடைய ரிட்டர்ன் ரெக்வஸ்டின் பேர்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த போஸ்ட் பாக்ஸ் மற்றும் போஸ்ட் பேக்கை பெறுவதற்கான ரெண்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்க பலமுறை படிச்சதுனால நான் குவிக்கா சொல்லிடுறேன். போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் தனியா வேணும், ஒரு நிதியாண்டு முழுக்க வேணும் அப்படின்னா அதற்கான கட்டணம் 150. போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் 3 மாதங்கள் அல்லது அதுக்கும் குறைவாக வேணும் அப்படின்னா அதுக்கு 50. போஸ்ட் பாக்ஸ் அண்ட் போஸ்ட் பேக் ரெண்டு சேவையுமே நமக்கு ஒரு வருஷம் முழுக்க, ஒரு நிதியாண்டு முழுக்க வேணும்னா 250. போஸ்ட் பாக்ஸ் மற்றும் போஸ்ட் பேக் 3 மாதங்களுக்கும் இல்ல அதுக்கும் குறைவாக இருந்தால் 80. ஸோ தனித்தனியா முதல்ல வரும் 2 கிளப், அப்புறம் சேர்ந்து ரெண்டுமே வேணும்னா ஸோ 150 50 250 80. ஸோ இதுதான் நம்ம போஸ்ட் பாக்ஸ் மற்றும் போஸ்ட் பேக்கான ரெண்ட். அடுத்தது இந்த ஃபீஸை வந்து இவங்க அட்வான்ஸா அப்ளிகேஷன் கட்டும் பொழுதே பே பண்ணி தனக்கென்ற ஒரு போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத அலாட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஃபீஸ் அப்படின்றது எக்காரணத்து கொண்டும் நம்ம திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. இந்த ஃபீஸ் ரெண்ட் மட்டும் இல்லாம, இதற்கான கட்டணம் மட்டும் இல்லாம இன்னொரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்டணும். ஸோ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நிர்ணயம் பண்றது யாருன்னா அதுவும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான். இந்த சேவை எங்க இருக்குன்னு முடிவு பண்றதும் அவர் தான், செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு முடிவு பண்றதும் ஹெட் ஆஃப் த சர்க்கிள் தான். ஸோ அவர் வந்து எவ்வளவு செக்யூரிட்டி டெபாசிட் முடிவு பண்ணுவாரு, அந்த டெபாசிட்டையும்
அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த போஸ்ட் பாக்ஸ் சேவையை வந்து பெறுவதற்கு முன்கூட்டியே கட்டணும். ஸோ ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த பூட்டோ சாவியோ தொலைந்து போனாலோ இல்ல டேமேஜ் சேதமடைஞ்சாலோ இல்ல வேலை செய்யணும்னாலோ கஸ்டமர் உடனடியாக அந்த போஸ்ட் மாஸ்டருடைய கவனத்துக்கு வந்து 7 நாட்களுக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து ரிப்பேர் பண்ணுவதற்கான அல்லது அந்த சாவி மற்றும் பூட்டை வந்து மாத்துவதற்கான அந்த ஃபீஸ் வந்து கட்டாயமா கொண்டு வந்து அவங்களே செலுத்திடணும். ஒன்ஸ் அந்த பணத்தை வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னா கஸ்டமருக்கு புது லாக்கும் கீயும் போஸ்ட் மாஸ்டர் சப்ளை பண்ணுவாரு. ஒருவேளை இது வந்து கண்டிப்பா பண்ணுவாரு. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு அந்த காலம் அந்த போஸ்ட் பாக்ஸ்னுடைய ரெண்டல் பீரியட் அப்படின்றது முடிய போகுது அப்படின்ற பட்சத்துல கஸ்டமரும் புதுப்பிக்கல ரினிவல் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து 15 நாட்களுக்கு முன்னாடியே லாக் அண்ட் கீயை சரண்டர் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் என்பது திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. அது வந்து ஃபோர்ஃபீட்டட். அது வந்து டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா தானே எடுத்துக்கொள்ளும். ஓகேங்களா? அடுத்தது இது ரொம்ப முக்கியம். ஒரு போஸ்ட் பாக்ஸ்னுடைய பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படின்றது எப்ப தொடங்கி எப்ப முடியும்ன்றதான் பார்க்கணும். ஸோ பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு மாதத்தினுடைய முதல் தேதி. இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதம் அலாட் பண்றாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1/8/2025 இந்த போஸ்ட் பாக்ஸ்னுடைய காலம் அப்படின்றது துவங்கும். ரினிவல் அப்படின்ற பட்சத்துல புதுப்பிக்கிறாங்க அப்படின்னா பழைய ரெண்டல் பீரியட் எப்ப முடிஞ்சு அடுத்த மாதம் ஆரம்பிக்குதோ அந்த மாதத்தினுடைய முதல் நாள் தான் பீரியட் ஆஃப் அலாட்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா? அடுத்தது இந்த லெட்டர் பாக்ஸை எப்படிதான் கிளியர் பண்ணிக்கிறது? நான் சொன்னேன் அன்அக்கௌண்டபிளும் போடலாம், அக்கௌண்டபிளும் ரெக்வஸ்டின் பேர்ல பண்ணாரு. ஸோ போஸ்ட் பாக்ஸ் அலாட் பண்ணும் பொழுதே போஸ்ட் மாஸ்டர் அவங்களுக்கு டெலிவரி டிக்கெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாரு. அந்த டெலிவரி டிக்கெட்ல போஸ்ட் பாக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் இருக்கும். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி. இதுல வந்து எல்லா விதமான அவங்க விவரங்களும் இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து இந்த டெலிவரி டிக்கெட்டை கொண்டு வந்து பிசினஸ் ஹவர்ஸ்ல எந்த டைம் வேணாலும் இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஓகேங்களா, ஒருவேளை நான் மறுபடியும் சொல்றேன், சைஸ்னால ஓகேங்களா, உங்களுக்கு வந்து அந்த வந்த தபாலுடைய சைஸ்னால அந்த போஸ்ட் பேக் பாக்ஸ்க்குள்ள ஒரு பொருளை தபாலை வைக்க முடியலன்னா போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணலாம்னா அதை பத்தின ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு டெலிவரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்னு டெலிவரி போஸ்ட்மேன் மூலியமாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா வெளியில எடுத்து வச்சு அது விண்டோ டெலிவரி மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுவாரு, அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பையும் டெலிவரி டிக்கெட்டையும் கொண்டு வந்து கொடுத்து அதை விண்டோவா வெளியில உங்களுக்கு வந்து கவுண்டர்ல வந்து கொடுத்து அதை வாங்கிக்கலாம், ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இப்ப கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும்னா டெய்லி பேசிஸ்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய பிசினஸ் ஹவர்ஸ்ல எப்ப வேணாலும் வந்து டெலிவரி டிக்கெட் கொண்டு வந்து அவரோ அவருடைய மெசஞ்சரோ கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம். ஸோ ஒருவேளை கிளியரே பண்ணல அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு கஸ்டமர் வந்து கிளியரே பண்ணல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் பிசினஸ் ஹவர்ஸ்ல எப்ப வேணா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு. ஒருவேளை ஒரு வாரம் வெயிட் பண்ணி கூட ஒரு கஸ்டமர் ஒரு போஸ்ட் பாக்ஸ் கிளியர் பண்ணலன்னா ஒரு போஸ்ட் மாஸ்டர் அதை பத்தின ஒரு நோட்டீஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு வாரமா கிளியர் பண்ணல அப்படின்ற நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்பையும் கிளியர் பண்ணலன்னா போஸ்ட்மேன் கிட்ட மூலியமா அதை டெலிவரி பண்ண வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போஸ்ட் பாக்ஸ் வந்து சரியா கிளியரே பண்ணல அப்படின்னா அது அடுத்த கட்ட ஆஃபீஸருக்கு இதை பத்தின ரிப்போர்ட் வந்து தெரிவிச்சிடணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து யார் ஒருவருக்கு போஸ்ட் பாக்ஸ்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றதுடைய சைஸ் வந்து பத்தவே இல்லை, நிறைய குவான்டிட்டி ஆஃப் மெயில் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க அடிஷனல் போஸ்ட் பாக்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். இதே ரெண்ட்ல இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இன்னொரு என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு அடிஷனல் போஸ்ட் பாக்ஸையும் வாங்கிக்கலாம். அதுக்கும் ஆனா அதே சேம் நம்பர் தான் கொடுப்பாங்க, பட் மோர் தேன் ஒன் போஸ்ட் பாக்ஸ். ஸோ பக்கத்துலேயே இன்னொரு போஸ்ட் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ தட் இவங்களுக்கு வரக்கூடிய தவாலை இதுலயும் வச்சிருப்பாங்க அதுலயும் வச்சிருப்பாங்க, ரெண்டையும் சேர்த்து கிளியர் பண்ணிடுவாங்க. ரெண்டுத்துக்கும் தேவையான கட்டணம் அப்படின்றத அந்த கஸ்டமர் அப்படின்றவங்க செலுத்திடணும். ஸோ ஒரு போஸ்ட் பாக்ஸ் பத்தலன்னா என்ன பண்ணிக்கலாங்க அடிஷ்னலா கூட பே பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமா போஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு அட்ரஸ் பண்றவங்க கரெக்டா அவங்களுடைய பெயர் அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எல்லாம் கரெக்டா வந்து கொடுத்துடணும். அண்ட் ஒருவேளை அந்த டெலிவரி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இல்ல அப்படின்னு தெரிய வந்தால் அந்த தபால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதை ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏபிசி பேரு என்ன, போஸ்ட் பாக்ஸ் நம்பர், டெலிவரி ஆஃபீஸ் என்ன, அந்த பின்கோடு என்ன அப்படின்றதையெல்லாம் தெளிவா வந்து பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து சரண்டர். இப்ப ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு இந்த டாபிக்கோட முடிச்சீங்க. பாவம் 2 மணி நேரமா பேசிட்டு இருக்கீங்களே, ஒரு காஃபி கூட குடிக்காம நடுவில்.
சார் அவ்வளவுதான் சார். போஸ்ட் பேக்கோட முடிச்சுக்கலாம் சார். சரிம்மா, இல்ல ஒண்ணுமே காபி கூட குடிக்காம அப்படியே 4:45 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். உங்கள உள்ள அக்கறையில தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சார் அவ்வளவுதான் சார். அடுத்தது சரண்டர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ். சோ எப்ப ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து தேவையில்ல கஸ்டமர் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை வந்து அந்த லாக் அண்ட் கீ அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அதற்கான ரீஃபண்டை வாங்கிக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த லாக் அண்ட் கீ கரெக்டா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தா. சோ செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கரெக்டா ஒர்க் ஆனா கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க, கிராண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் போஸ்ட் பாக்ஸ். இதுல உங்களுக்கு ரெண்ட் அண்ட் இந்த ஒவ்வொரு ஹெட் பை ஹெட் வந்திருக்கும். அப்ளிகேஷன் எப்படி போடுறது, எப்படி ஃபீஸ் பே பண்றது, அலாட் பண்ணி கிளியர் எப்படி பண்றது, சரண்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த போஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது நான் சொன்னேன் குறிப்பிட்ட ஹெட் ஆஃப் த சர்க்கிள் நிர்ணயித்த ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா போஸ்ட் பேக் அப்படின்ற ஃபெசிலிட்டி எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இது வந்து அவைலபிளா இருக்கும். வெதர் போஸ்ட் பாக்ஸ் சிஸ்டம் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதுல என்னன்னா ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்குக்கு ஒரு லாக் அண்ட் கீ இருக்கும். இந்த கீ வந்து நம்ம கிட்ட ஒண்ணு கஸ்டமர்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ இங்கே போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த பேக்குக்குள்ள எல்லா விதமான அவருக்கு வரக்கூடிய தபால் எல்லாம் போட்டு லாக் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் அந்த கஸ்டமர் அவருடைய மெசஞ்சர் மூலியமா டெலிவரி டிக்கெட் கொண்டு வந்து நம்ம கிட்ட அந்த பேக்கை வாங்கிப்பாங்க. அங்க போய் அவங்க கிட்ட இருக்கிற கீயை வச்சு ஓபன் பண்ணி இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் சொன்னோமோ சேம் கண்டிஷன்ஸ் வில் அப்ளை டு போஸ்ட் பேக் ஆல்சோ. ஸோ இதை போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் ஃபெசிலிட்டியை தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் லெட்டர், கார்டு, இன்லேண்ட் கார்டு, நியூஸ் பேப்பர்ஸ் இதையெல்லாம் போஸ்ட் பண்றதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி நம்ம போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் பார்த்ததுனுடைய இப்போ நம்மளோட டெக்னாலஜியில அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இன்னொன்னு சொல்றாங்க, தட் இஸ் கால்ட் அ ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ். ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கஸ்டமைஸ்டா உங்களுக்கு எல்லாமே பார்கோட் எல்லாமே எலக்ட்ரிக்கலா இருக்கும். ஸோ இதுலயும் சர்க்கிள் ஹெட் பார்த்து ஒரு குறிப்பிட்ட போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்ல ஒரு சில லொகேஷன்ஸ்ல இந்த ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இது கொடுக்கலாம். ஸோ இதுக்கும் ஃபீஸ் என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்களோ அதான். ஸோ இதுல எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்கும். பார்கோட்ல இருந்து கிளியரன்ஸ்ல இருந்து இதுல அவங்களே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எலக்ட்ரானிக்கலா இருக்கும். எல்லாமே கிளியரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலா இருக்கும். எல்லாமே ஒரு ஆப் பேஸ் பண்ணி வெப் போர்ட்டல் பேஸ் பண்ணி எல்லாமே டிஜிட்டலா இருக்கும். ஸோ இதுவுமே சர்க்கிள் ஹெட் பார்த்து எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து டெசிக்னேட் பண்றாங்களோ நிர்ணயிக்கிறாங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் இந்த ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் இது வரைக்கும். ஸோ அடுத்து நம்ம வெனஸ்டே நம்ம மார்னிங் கிளாஸ்லயும் ஈவினிங் கிளாஸ்லயும் பாக்கி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். So thank you all. Thank you so very much. Thank you, madam. Thank you very much.